இப்ப நான் நினைச்சு பேசுறேன். கிளாஸ்ல இருக்கேன், பேசுறேன். Good afternoon all. Clear voice? Okay, இப்ப பாருங்க, clear இருக்கா? ஓகே, நேற்று பார்த்ததுல ஓகே, நேற்று என்ன பார்த்தோமோ அது எல்லாருக்கும் கிளியரா, யாருக்கும் டவுட் இல்லை இல்லையா? எல்லாரும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து பார்க்கலாம். இப்போ நேற்று என்ன பண்ணோம் அப்படின்னா, ஹவு டு கிரியேட் ஏ ப்ராஜெக்ட், ஒரு ஜாங்கோல ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி ஆப் கிரியேட் பண்ணோம். ஜஸ்ட் ஒரு பேசிக் டெம்ப்ளேட்டை ரெண்டர் பண்ணி பார்த்தோம். இதுதான் நேற்று கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம்னா, நெக்ஸ்ட் கான்செப்ட்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். எப்படி வந்து ஃபார்ம் சப்மிட் பண்றது, சும்மா டம்மியா ஒர்க் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஓகே, அதுக்கு முன்னாடி டேட்டாபேஸ் கான்செப்ட்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, பேசிக்கா ஒரு டேட்டாபேஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருச்சிங்க. MySQL எல்லாருக்கும் ஒர்க் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். அதை மாதிரி தான் ஒர்க் பண்ண போறோம், அதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ண போறோம். பட் நீங்க இந்த கமாண்ட்ஸ்லாம் எதுவும் கொடுக்க போறது இல்லை, மற்ற எல்லாமே ஓஆர்எம் பார்த்துக்கோம். அது ஜாங்கோ உள்ளர ஒரு ஓஆர்எம் இருக்கும். அந்த ஓஆர்எம் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த டேட்டாபேஸை வந்து கண்ட்ரோல் பண்றதெல்லாம் பார்த்துக்கோம். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண போறோம். சரியா? ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி ஜாங்கோ டெம்ப்ளேட் லாங்குவேஜ் வச்சு ஏதாவது பேசிக்காக சின்ன எக்ஸசைஸ் ஏதாவது போடுவோம். ஓகே, நேற்று பண்ண ப்ராஜெக்ட் நான் டெலிட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். புதுசாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன பண்ண போறோம்னா, Django -admin start project name. ஸோ இப்போ என்ன பண்றோம்னா, ப்ராஜெக்ட் இங்கே ஓப்பன் பண்ணிக்கங்க.
ஓகே. ஜாங்கோ ஒர்க் பண்ணி பார்க்கறதுக்கு என்ன கம்பைலர் யூஸ் பண்ணி கேக்குறீங்களா? ஜாங்கோ வந்து பைத்தன் தான் யூஸ் பண்ணுது. பைத்தன் இன்ஸ்டால் பண்ணிட்டா தான் ஜாங்கோ ஒர்க் பண்ண முடியும். ஜாங்கோக்கு தேவையானது ஒன்னே ஒன்று தான், பைத்தன் தான். ஐடியல்லையே ஒர்க் பண்ணணுமான்னு கேக்குறீங்க. ஐடியல்லையே ஒர்க் பண்ணணும்னா நீங்க தான் மேனுவலா கான்ஃபிகர் பண்ணிக்கணும் ஒவ்வொன்றா. அதெல்லாம் லேட் ஆகும், பார்த்துக்கிடுங்க. சரிங்களா? ஐடியல்ல ஒர்க் பண்றது ஃபிளெக்சிபிளாவே இருக்காது, கொஞ்சம் பார்த்துங்க. ஓகே. ஸோ அதாவது ஒர்க் பண்ணவே முடியாதுன்ற அர்த்தம் கிடையாது. ஐடியல்ல ஒர்க் பண்ணலாம், பட் நீங்க கொஞ்சம் கேர் எடுத்து பார்க்குற மாதிரி இருக்கும், பார்த்துங்க. ஏன்னா இதெல்லாம் ப்ராஜெக்ட் எல்லாம் ஒரு ஃபோல்டருக்குள்ள வந்துடுது, ஈஸியாக ஓப்பன் பண்றீங்க, எடிட் பண்றீங்க, அந்த மாதிரி ஃபிளெக்சிபிலிட்டி இருக்காது, அவ்வளோதான் தவிர மேனுவலாக நீங்க பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்றேன்னா, ஆப் ரெடி, ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு, ஆப் ரெடி பண்ணிக்கலாம். ஆப் நேம் ஏதோ ஒரு பேர் போட்டுக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் இங்கே ரன் சர்வர் கொடுக்குறேன். லாஸ்ட் கிளாஸ்ல இது வரைக்கும் தான் நம்ம அன்னைக்கு பண்ணியிருந்தோம். ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ண போறோம். அந்த டெம்ப்ளேட் வந்து எந்த ஃபோல்டருக்குள்ள போட போறோம்னா, மை ஆப் ஃபோல்டருக்குள்ள தான் போட போறோம். ஸோ தட் இங்க ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன், லேஅவுட்ஸ் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இது லேஅவுட்ஸ்குள்ளார ஒரு ஃபைல், இண்டெக்ஸ் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இந்த லேஅவுட்ஸ்குள்ள இண்டெக்ஸ் வச்சிருக்கேன். இந்த இண்டெக்ஸ் ஃபைலுக்குள்ளார ஒரு HTML ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சும்மா ஒரு சிம்பிள் H1 ஒன்று கொடுக்குறேன், வெல்கம்னு கொடுக்குறேன், அவ்வளவுதான், வேற எதுவும் கொடுக்கல அதுல. ஓகே. ஃபர்ஸ்ட் திங் பாருங்க, இதுல வந்துட்டு எந்தெந்த ஃபோல்டர்ல என்னென்ன இருக்குன்றது சொல்லிடுறேன். ஓகேங்களா? ப்ராஜெக்ட் ஃபோல்டர்ல ப்ராஜெக்ட் தேவையான டீடைல்ஸ்லாம் இருக்கு. ஓகேவா? ஆப் ஃபோல்டர்ல ஆப்புக்கு சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் தான் இருக்கு, 2 தான் வச்சிருக்காங்க. இதுல நீங்க எங்க ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா, ப்ராஜெக்ட் ஃபோல்டர்ல இருக்க யூஆர்எல்ஸ்ல ஒர்க் பண்ணுவீங்க, செட்டிங்ஸ்ல ஒர்க் பண்ணுவீங்க இனிஷியலா, நேற்று நம்ம பண்ணதுல. அதே மாதிரி ஆப் ஃபோல்டர்ல இருக்கிற வியூஸ்ல ஒர்க் பண்ணிருக்கோம். நல்லா ஏற்கனவே சொன்ன உங்களுக்கு, வியூஸ்ன்றது கண்ட்ரோலர் இல்லையா? வியூஸ்ன்றது கண்ட்ரோலர். அதனால எதெல்லாம் நீங்க உங்களோட ஸ்கிரிப்ட்ல கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களோட வெப்சைட்டை நீங்க எப்படிலாம் மேனேஜ் பண்ண நினைக்கிறீங்களோ, அது எல்லாமே வந்து இந்த ஃபங்க்ஷன் வழியா தான் மேனேஜ் பண்ண போறீங்க. ஸோ இங்கே தான் நம்ம என்ன பண்ண போறோம், ஃபங்க்ஷன்ஸை எழுத போறோம். இதை தான் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் எழுத போறோம். ஸோ வியூஸ் டாட் பியூவில் என்ன பண்ணுவீங்க, நமக்கு தேவையான எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிஸையும் எழுத போறோம். ஓகே. அப்ப அந்தந்த ஃபங்க்ஷனை எப்பப்ப கால் பண்ணுன்றது எங்க எழுத போறோம் அப்படின்னா, யூஆர்எஸ் டாட் பியூவில் எழுத போறோம். அப்பப்ப எழுத வேண்டியதை யூஆர்எஸ் எழுத போறோம். ஸோ இனிஷியலா என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், அதுதான் இந்த இண்டெக்ஸ் பேஜ். அந்த இண்டெக்ஸ் பேஜ்ல தான் இது வரப்போகுது. ஸோ இந்த பேஜை ரெண்டர் பண்ணோம்னா, முதல்ல என்ன பண்ணணும்னா, வியூஸ்ல போயிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறோம். நேற்று அப்படிதான் எழுதணும். ஸ்டார்ட் மீன் வச்சுக்கிறேன். இதெல்லாம் ஏற்கனவே நேற்று எடுத்தது. இண்டெக்ஸ் டாட் HTML ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றதுக்கு எங்க எழுத போறோம் அப்படின்னா, யூஆர்எல்ஸ்ல போய் எழுதுவோம். யூஆர்எல்ஸ்ல போய் என்ன பண்ணுவோம், இன்னொரு பாத் ஆட் பண்ண போறோம். ரூட் பாத்துக்கு வியூஸ்ல இருக்கிற ஃபைல் ஆட் பண்ணணும். வியூஸ்ன்றது இந்த ஃபோல்டர் வேற, அந்த ஃபோல்டர் வேற. அதனால என்ன பண்ண போறோம், அந்த வியூஸை இம்போர்ட் பண்ணணும். ஃப்ரம் மை ஆப் இம்போர்ட் வியூஸ். இங்க என்ன பண்ணலாம்னா, வியூஸ் டாட் ஸ்டார்ட் நீங்க கால் பண்ணணும். நேற்று இது வரைக்கும் பண்ணோம் இல்லையா? இது வரைக்கும் தான் நேற்று பண்ணியிருந்தோம். அதுக்கு முன்னாடி இந்த செட்டிங்ஸ்ல போயிட்டு என்ன பண்ணியிருந்தோம், டெம்ப்ளேட் ஃபோல்டரை செட் பண்ணியிருந்தோம். ஸோ டெம்ப்ளேட்ஸ்ல போயிட்டு என்ன பண்ண போறோம்னா, நேற்று போட்டது இதெல்லாம், அதனால வேகமா எடுத்துடுறேன்.
இன்ஸ்டால்ட் ஆப்ஸ்ல என்ன பண்ணணும், நம்ம ஆப் ஆட் பண்ணிக்கணும். settings.pyன்றது ப்ராஜெக்ட்டுக்கான செட்டிங். அந்த ப்ராஜெக்டான என்டையர் செட்டிங்ஸ் இதுக்குள்ளதான் இருக்கும். இதுல என்னெல்லாம் செட் பண்றோம் மட்டும் பாத்துங்க. ஆப் இன்ஸ்டால் ஆப், அதாவது இன்ஸ்டால்ட் ஆப்ஸ்ல போட்டுருணும். டெம்ப்ளேட் போல்டர்ல பாத் ஆட் பண்ணணும். இங்க பிசிக்கலா ஆட் பண்ணலாம், பட் பிசிக்கலா எப்பவுமே ஆட் பண்ணக்கூடாது, விர்ச்சுவலா தான் ஆட் பண்ணணும். அதுக்காக தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா os.path ஜாயின் ஆஃப் பேஸ் டைரக்டரியோட யாரை ஜாயின் பண்றோம், நம்ம ஆப் ஃபோல்டர் ஜாயின் பண்றோம். நம்ம ஆப்ல லேஅவுட்ஸ் வச்சிருக்கோம். மேல போயிட்டு இம்போர்ட் ஓஎஸ் ஆட் பண்ணிருக்குன்னா ஆட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல 3 சேஞ்சஸ் தான். 1 ஓஎஸ் இம்போர்ட் பண்றோம், 2 இன்ஸ்டால் ஆப்ஸ்ல பேர் ஆட் பண்றோம், 3வது டெம்ப்ளேட் ஃபோல்டர் ஆட் பண்றோம். சரியா? ஓகே. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா அடுத்து பண்ண போறது என்னன்னா ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல் எழுத போறோம். அந்த சிஎஸ்எஸ் வந்து என்ன பண்ண போறோம் கவனிங்க, ஆப்குள்ள எழுதாம ப்ராஜெக்ட் லெவல்ல எழுத போறோம். ஏன் அப்படின்னா ஒரே சிஎஸ்எஸ் மல்டிபிள் ஆப்ஸ் யூஸ் பண்றது ஈஸியா இருக்கும். ஏன்னா அது காமன் ஸ்டேடிங் தானே, அதனால மல்டிபிள் ஆப்ஸ் யூஸ் பண்றது ஈஸியா இருக்குன்றதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதை ஆப்புக்கு வெளியே எழுத போறோம். அப்படி ஆப்புக்கு வெளியே எழுதிட்டா எப்படி அது ஆக்சஸ் ஆகும்? அதை ஆக்சஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தனியா ஒரு மாடல் வச்சுட்டாங்க. அதுதான் வந்து ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் தான் யாரெல்லாம் ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் அப்படின்னா சிஎஸ்எஸ், ஜாவா ஸ்கிரிப்ட், இமேஜஸ், இது எல்லாமே என்னது ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ். இந்த ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராஜெக்ட் லெவல் ஆட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ்ல அந்த ஸ்டாட்டிக் ஃபைல்ஸை வந்து உங்களால் என்ன பண்ண முடியும், லிங்க் பண்ணிக்க முடியும். இல்லைன்னா ஒவ்வொன்றுக்கும் நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நிறைய ரெப்பிடேஷன் வந்துடும். அந்த ரெப்பிடேஷனை கட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் லெவலில் ஆட் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்ட் லெவலில் இருக்கிற ஸ்டாட்டிக் ஃபைல் எடுத்து இங்கே லிங்க் பண்ணிப்போம். அது எப்படி லிங்க் பண்றதுன்றது இப்போ பார்க்க போறோம். ஓகே. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து settings.py போயிடணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம settings.py போடணும். அப்பப்போ நோட்ஸ் எடுத்துங்க. அப்படி உங்களுக்கு வரலைன்னா உடனே ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா அப்பவே ஸ்டாப் பண்ணி திருப்பி எடுப்பேன். சரிங்களா? ஓகே. சரி, இப்போ என்ன பண்ண போறோம், திருப்பி சொல்றேன். ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் தான் என்ன அப்படின்னா உங்களோட சிஎஸ்எஸ், ஜாவா ஸ்கிரிப்ட், இமேஜஸ், இந்த மாதிரி பிடிஎஃப்ஸ் இதெல்லாம் காமனா யூஸ் பண்ண போறீங்கன்னு வச்சுங்களேன். அது ஃபிக்ஸட் டேட்டா இல்லையா, அந்த மாதிரி டேட்டாவை யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா இன்ஸ்டெட் ஆஃப் பிளேசிங் இன் ஆப் ஃபோல்டர் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எடுத்து போயிட்டு ப்ராஜெக்ட் ஃபோல்டர்ல போட போறோம். ப்ராஜெக்ட் ஃபோல்டர்ல போட்டா அப்ப நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இட் கேன் பி ஷேர்ட் பை ஆல் த அப்ளிகேஷன். அதனாலதான் ஒரு மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் என்ன பண்ண முடியும், நம்மளால அதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா ப்ராஜெக்ட் ஃபோல்டர் எடுத்து போட போறோம். அப்ப ப்ராஜெக்ட் ஃபோல்டரை போட்டா கொடுத்தா அது எப்படி நம்ம லிங்க் ஆகுறது, எப்படி லிங்க் பண்றதுன்னா என்ன அர்த்தம், ஏன்னா அது ப்ராஜெக்ட் ஆப்பை விட்டு வெளியே இருக்கு. அப்ப எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படின்னா அதுக்கு இங்க ஒரு தனியா வச்சிருக்காங்க ஸ்டாட்டிக் யூஆர்எல் அப்படின்னு வச்சிருக்காங்களா. இந்த ஸ்டாட்டிக் யூஆர்எல்ல போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த ஸ்டாட்டிக் ஃபைல்ஸை வந்து இன்க்ளூட் பண்ண போறோம். சரியா? இங்க தான் ஆட் பண்ண போறோம். இங்க எப்படி ஆட் பண்றதுன்னு பார்ப்போம். இங்க போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ், ஓகே, ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் அண்டர்ஸ்கோர் டிஐஆர்னு கொடுங்க. ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் அண்டர்ஸ்கோர் டிஐஆர் எஸ் நினைக்கிறேன், டிஐஆர் எஸ். ஓகே. இதுல போயிட்டு இது ஒரு டப்ளாவோ லிஸ்டாவோ கொடுத்துக்கலாம். நீங்க இது ஒரு டப்ளாவோ லிஸ்டாவோ கொடுக்கலாம். இந்த லிஸ்ட்டுக்குள்ளார போயிட்டு யாரை ஆட் பண்ண போறோம்னா நம்மளோட ஸ்டாட்டிக் ஃபோல்டர் முதல்ல கிரியேட் பண்றோம். எங்க கிரியேட் பண்ணலாம்னு சொன்னேன், ப்ராஜெக்ட்ல கிரியேட் பண்ணலாம்னு சொன்னேன். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா டாக்குமெண்ட் ஃபோல்டர்ல போயிட்டு நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ள போயிட்டு அந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளேயே இந்த இடத்துலயே ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ண போறோம். அந்த ஃபோல்டர்ல தான் என்ன பண்ண போறோம், நம்ம ஸ்டாட்டிக் ஃபோல்டர்ஸ் தான் போட போறோம். அதனால ஸ்டாட்டிக்னு பேர் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டாட்டிக் உள்ள தான் நான் சிஎஸ்எஸ் கிரியேட் பண்ண போறேன். ஓகே. இதை நீங்க சிஎஸ்எஸ் தனியா, இமேஜஸ் தனியா, பிடிஎஃப் தனியா, ஜேஎஸ் தனியா, எல்லாம் தனித்தனியா கூட வச்சுக்கலாம். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் மட்டும் பாத்தீங்க, எழுதி வச்சீங்க. வேற எங்க பண்ணிருக்கோம் பாருங்க, ஸ்டாட்டிக் ஃபோல்டர் எதுக்குள்ள போட்டிருக்கோம், நம்ம மெயின் ப்ராஜெக்ட்குள்ள போட்டோம். அந்த மெயின் ப்ராஜெக்ட்குள்ள நம்ம போட்ட பிறகு நம்மளால இப்ப இந்த ஃபோல்டர் தான் நம்ம ஆக்சஸ் பண்ண போறோம். இதுக்குள்ளதான் சிஎஸ்எஸ் கிரியேட் பண்ண போறோம். ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டாட்டிக்னு ஒரு ஃபோல்டர் வந்துருக்கும். இந்த ஸ்டாட்டிக் ஃபோல்டருக்குள்ள போயிட்டு நான் இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன், சிஎஸ்எஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த சிஎஸ்எஸ் ஃபோல்டருக்குள்ள போயிட்டு நான் ஒரு சிஎஸ்எஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன், mysale.css. பாத்துங்க என்னெல்லாம் பண்ணிருக்கேன்னு பாத்துங்க. எப்படி போய் கிரியேட் பண்ண, ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ண, அந்த ஃபோல்டருக்குள்ள ஒரு சப் ஃபோல்டர் கிரியேட் பண்ண, அந்த ஃபோல்டருக்குள்ளதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், mysale.css கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இந்த இடத்துல சிஎஸ்எஸ்க்கு ஏதாவது எழுதணும்னா எழுதிடுங்க. உங்களுக்கு என்ன சிஎஸ்எஸ் எழுதணுமோ அதெல்லாம் எழுதிடுங்க. இப்போதைக்கு நான் பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணிக்கிறேன். ஓகே. மார்ஜின் ஜிஎஃப்எக்ஸ் கொடுத்துறேன்.
அதுக்கப்புறம் H1க்கு ஒரு ஸ்டைல் கொடுக்குறேன். ஃபாண்ட் ஐக்கன் கலர் கொடுத்துக்கிறேன். கலர் சம் கலர் கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் ஐக்கன் கலர்ல வந்துட்டு என்ன கலர் தெரியாது. ஓகே, இங்கே கொடுத்துட்றேன். பேடிங் கொடுத்துக்கிறேன். இவ்வளவுதான். ரெண்டு ஸ்டைல் தான் எழுதியிருக்கேன். இந்த 2 ஸ்டைலை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ண போறோம். இது நார்மலா CSS எழுதுறது தான், இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணல. சரியா? ஓகே, இப்போ இந்த ஃபோல்டர் எங்க வச்சிருக்கோமோ அந்த ஃபோல்டர் லிங்க் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் எப்படி லிங்க் பண்றதுன்னு பார்த்து லிங்க் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா அகைன் அதே லாஜிக் தான். ஓகேங்களா? இந்த ஸ்டாட்டிக் ஃபோல்டர் எதுக்குள்ள இருக்குன்னா பேரண்ட்குள்ள தான் இருக்கு. ஸோ தட் OSR பாத் டாட் ஜாயின் ஆஃப் base.dir கமா எந்த பார்த்தது ஸ்டாட்டிக். இவ்வளவுதான். பார்த்துக்கிடுங்க. ஸ்டாட்டிக் ஃபோல்டர் ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் அண்டர்ஸ்கோர் dir வேரியபிளுக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த பாத்தை கொடுக்கணும். பாத்து எந்த பார்த்தது ஸ்டாட்டிக் என்ற ஃபோல்டர் எதுக்குள்ள இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும். மைப்ரோக்குள்ளதான் இது மூணுமே இருக்கு. ஓகேவா? இந்த செட்டிங்ஸ் ஃபோல்டர் எங்க இருக்கு? செட்டிங்ஸ் எடுத்தீங்கன்னா ப்ராஜெக்ட்குள்ள இருக்கு. இதோட பேரண்டோட பேரண்ட் தான் base.dir. அந்த base.dir ஸ்டாட்டிக் ஃபோல்டர் ஆட் பண்ணிடுங்க. அந்த CSS நம்ம தனியாக ஆட் பண்ணிக்கலாம். வெறும் ஸ்டாட்டிக் ஃபோல்டர் மட்டும் கொடுத்துருங்க, மற்றபடி எதுவும் தேவையில்லை. இந்த லைனை மட்டும் நீங்க ஆட் பண்ணணும். ஓகேவா? பார்த்துக்கோங்க. வேணுன்றவங்க எழுதி வச்சுங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல செட்டிங்ஸ் டாட் QA போயிட்டு எதெல்லாம் ஸ்டாட்டிக் ஃபைல்ஸோ அதெல்லாம் தனியா ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ள அந்த ஃபைலை போட்டு இங்க நம்ம ஆக்சஸ் பண்ண போறோம். ஓகே, அதுதான் இங்க இருக்கிற லாஜிக். ஓகே, அடுத்து பண்ணலாம். ஓகே, இப்போ ஸ்டாட்டிக் ஃபோல்டர் போட்டாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம், இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ண போறோம். எந்த இடத்துல? டெம்ப்ளேட்ல. ஸோ டெம்ப்ளேட்ல எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க லேஅவுட்ஸ்ல போயிட்டீங்கன்னா index.html. அந்த index.html போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஸ்டாட்டிக் ஃபைலை யூஸ் பண்ண போறோம். எப்படி யூஸ் பண்றது? இப்போ இங்க ஒன்றும் இல்லை, இந்த H1க்குலாம் அந்த ஸ்டைல் வரணும்ல, வந்தா தானே உங்களுக்கு ஒர்க் ஆகும், இல்லைன்னா ஒர்க் ஆகாது. ஓகே, CSS இருந்தாலும் சரி, JS இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் என்ன பண்ணணும், நம்ம அந்த ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் நம்ம லிங்க் பண்ணணும். ஸோ அந்த லிங்க் பண்றதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா மேல வந்துட்டு ஒரு லைன் ஆட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் தான் அதை CSS ஆட் பண்ண முடியும். சரியா? ஓகே, மேல என்ன லைன் ஆட் பண்றோம்னு பாத்துங்க. அந்த ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் போட்டோம் இல்லையா, அதை நம்ம எப்படி ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணிட்டு தான் அதில் ஆட் பண்ணும். நார்மலா என்ன பண்ணுவீங்க, வெளியே இருக்கிற ஃபைல்ஸ் என்ன பண்ணுவீங்க, இங்க லிங்க் டேக் போடுவீங்க. லிங்க் RL ஈக்குவல் டு ஸ்டைல் ஷீட். அதுக்கப்புறம் href ஈக்குவல் டு ஒரு ஃபைல் நேம் பார்த்து கொடுப்பீங்க. இதெல்லாம் நம்ம லிங்க் டேக்ல ஆட் பண்ணுவோம். இந்த லிங்க் டேக்ல போய் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்க்கலாம். இந்த ஆட் பண்றதுக்கு முன்னாடி மேல போயிட்டு எங்க வேணாலும் அந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா HTML மேல கூட ஆட் பண்ணிக்கலாம். இங்க போயிட்டு Django டெம்ப்ளேட் லாங்குவேஜ் யூஸ் பண்ண போறோம். நம்ம நேற்றே பார்த்தோம் Django டெம்ப்ளேட் லாங்குவேஜ் DTL. அந்த DTL நேற்று வந்து வேரியபிள்ஸை பிளேஸ் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டபுள் கர்லி பிரேசஸ் போட்டோம். டபுள் கர்லி பிரேசஸ் போட்டா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியும், டபுள் கர்லி பிரேசஸ் எப்பெல்லாம் போடணும், ஒரு வேரியபிள்ஸ் நம்ம வந்து பஞ்ச் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரிதான் whenever நமக்கு எக்ஸ்பிரஷன் பண்றதா இருந்தா, அதாவது அதர் தான் வேரியபிள்ஸா இருந்தா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி போடணும். ஸோ பர்சன்டேஜ் கர்லி பிரேசஸ் பர்சன்டேஜ் கர்லி பிரேசஸ். இதுக்கு எதுக்குன்னா எக்ஸ்பிரஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இதுதான் யூஸ் பண்ணும். இப்போ இதுல என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போறோம்னா லோட் ஸ்டாட்டிக் கொடுக்கும். லோட் ஸ்டாட்டிக் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா அந்த ஸ்டாட்டிக் வந்து லோட் ஆயிடும், ஃபைல்ஸ் வந்து லோட் ஆயிடும். அதுக்கப்புறம் இங்க இடத்துல என்ன பண்ணணும்னா அந்த ஸ்டாட்டிக் ஃபோல்டருக்குள்ள இருக்கிற எந்த ஃபோல்டர்ல இருக்கு நம்மளோட CSS CSS ஃபோல்டருக்குள்ள, அந்த CSS ஃபோல்டருக்குள்ள என்ன நேம் வச்சேன்னா என்ன நேம் வச்சேன், மை ஸ்டைல்ஸ் நினைக்கிறேன். ஓகே, மை ஸ்டைல் டாட் CSS இது லிங்க் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். இப்போ இது 2 லைன் மட்டும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா ப்ராஜெக்ட் ரன் பண்ணுவோம். பாத்துங்க, லோட் ஸ்டாட்டிக் கொடுத்து லோட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இதை போட்டாச்சு. இப்போ வந்து நம்மளோட பேஜை ரன் பண்றோம். பேஜ் ரன் பண்ணா நமக்கு அந்த ஸ்டைல் வரணும். ஸ்டைல் வரல, என்னன்னு பார்க்கலாம். ரைட் கிளிக் பண்ணி பார்க்குறேன், என்ன விஷயம்னு பார்த்தா தெரிஞ்சிடும். பாத் தப்பா இருக்கு, பாத் வந்து தப்பா இருக்குன்னு சொல்லுது, அதான் வரல. CSS தான் மை ஸ்டைல் லோட் ஸ்டாட்டிக் எல்லோட ஆச்சுன்னு தெரியல, பார்க்கலாம். முதல்ல என்ன பண்ணலாம்னா செட்டிங்ஸ் டாட் QA போயிடுவோம். செட்டிங்ஸ் டாட் QA வந்து யாரை ஆட் பண்ணிருக்கோம்னா பேஸ் டைரக்டரி ஆட் பண்ணிருக்கோம். பேஸ் டைரக்டரிக்குள்ள தான் ஸ்டாட்டிக் ஃபோல்டர் இருக்கு, கரெக்டா இருக்கு. அதுக்குள்ள இந்த ஸ்டாட்டிக் ஆட் பண்ணியாச்சு. ஓகே ஃபைன். நம்ம எப்படி இங்க டெம்ப்ளேட் ஃபோல்டர் என்ன பண்ணோம், பேஸ் டைரக்டரியில மை ஆப் ஆட் பண்ணோம். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல யாரை ஆட் பண்ணியிருக்கோம், ஸ்டாட்டிக் ஃபைலை ஆட் பண்ணிட்டோம். அதுல என்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாவே வந்து இதுதான் லைனு.
அந்த ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் அண்டர்ஸ்கோர் DARல தான் எல்லாமே ஆட் பண்ணிருக்கும். ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கா, SKTIC கரெக்டாக தான் இருக்கு, இல்லைன்னா எங்கேயே எரர் வந்திருக்கும். சரி, ஓகே, பார்க்கலாம். ஓகேங்களா, முதல்ல வந்து ஸ்டாட்டிக் பண்ணியாச்சு, இருங்க பார்க்கலாம். தென் நம்ம எங்கே போனோம்னா ஸ்டாட்டிக் ஃபோல்டருக்குள்ளார ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் பார்த்துடுறேன். ஸ்டாட்டிக் உள்ளார சிஎஸ்எஸ்க்குள்ள மை ஸ்டைல் இருக்கு, கரெக்டாக தான் இருக்கு. இப்போ இங்கே என்ன பண்ணலாம்னா இண்டெக்ஸ் டாட் சேவ் பண்ணிட்டோமா? சேவ் பண்ணலைன்னா கூட என்ன ஆகாது, உங்களுக்கு எந்த சேஞ்சஸுமே அப்ளை ஆகாது. மை ப்ரோக்குள்ளர சேவ் பண்ணிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இங்கே வந்து லோட் ஸ்டாட்டிக் கொடுத்துருக்கோம். லோட் ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் தான் செக் பண்ணுவோம். இல்லை, லோட் ஸ்டாட்டிக் தான், லோடு ஸ்டாட்டிக் தான். இங்கே லிங்க் ரெஃப் சிஎஸ்எஸ் தான் மை ஸ்டைல் கரெக்டாக தான் இருக்கு. சிஎஸ்எஸ் உள்ளர மை ஸ்டைல் கரெக்டாக தான் இருக்கு. ஆனாலும் எரர் வருது, பார்ப்போம். பேஜ் லோட் ஆகுது, ஆனால் ஸ்டைல் அப்ளை ஆகலை. சரி, ட்ரை பண்ணுவோம், வேற ஒன்று ட்ரை பண்ணலாம். views.py வேலையே இல்லை. views.py நான் எதுவுமே பண்ணல, அதில் வேலையே இல்லை. பார்க்கலாம். டாக்குமெண்ட்ஸ்ல மை ப்ரோல ஸ்டாட்டிக் ஃபோல்டர்ல இன்னொரு இங்க ஒரு ஃபைல் ஒன்று இமேஜ் ஒன்று காப்பி பண்ணி போடுறேன். இது ஜேபெக் ஃபைலு. இந்த இமேஜ் முதல்ல ஆட் பண்ணி பார்க்கலாம், என்ன தப்பு வருதான்னு பார்க்கலாம். இங்கே போயிட்டு வெல்கம் கீழே ஒரு இமேஜ் போட போகிறேன், அதுவும் ஸ்டாட்டிக் ஃபோல்டருக்குள்ள தான் இருக்கு. ஸோ அகைன் தப்பு பண்ணது நான் தான், இங்கே கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே என்ன தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த இடத்துல அந்த ஸ்டாட்டிக் ஃபைலை சொல்லணும். இங்கே கர்லி பிரேசஸ் போட்டு பர்சன்டேஜ் போட்டு அகைன் இங்கே கர்லி பிரேசஸ் போட்டு இதுக்குள்ளார ஸ்டாட்டிக் ஆட் பண்ணணும். ஸ்டாட்டிக்ன்ற வேர்ட் ஆட் பண்ணணும். அந்த ஸ்டாட்டிக் உள்ள இருந்து அடுத்த பார்த்து, சரியா? ஓகே, அது இங்க நான் இமேஜ் ஆட் பண்ணும்போது ஐடியா கிடைக்கும். ஓகே, இமேஜ் ஆட் பண்ணி காமிச்சிடுறேன். இமேஜ் ஆட் பண்றதுக்கு என்ன பண்ணா அதே தான், பர்சன்டேஜ் இப்படி போட்டுருங்க. யூஆர்எல் தானே ஆட் பண்ண போறீங்க, இமேஜ் ஜஸ்ட் அந்த ஃபோல்டர் தான், அது வெரி ரூட்லயே இருக்கு. டைரக்டா ஃபைல் நேம் மட்டும் கொடுத்தா போதும். ஃபைல் நேம் வந்து redcard.png jpg. இப்போ போய் பாருங்க, என்ன வருதுன்னா redcard டாட் போறோம் இல்லையோ, redcard.jpg என்ன வருது? இப்ப redcard.jpg இல்லைன்னு சொல்லுது. அகைன் ஸ்டாட்டிக் போடல, வந்துருச்சா? ஸ்டைலும் வந்துருச்சு, இமேஜும் வந்துருச்சு. நான் என்ன தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த ஒரு வார்த்தை ஆட் பண்ணல, சரியா? ஓகே, ஸோ இந்த லோட் ஸ்டாட்டிக் லோட் ஃபைல்ஸ் எல்லாம் லோட் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த பாத்துல இருந்து, இந்த ஸ்டாட்டிக் பாத்துல இருந்து இதை வந்து நம்ம ஆட் பண்ணோம். ஓகே, இது எக்ஸ்பிரஷன். எப்பெல்லாம் வந்து பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கர்லி பிரேசஸ் பர்சன்டேஜ் வந்து டீட்டெயில்ல எப்பெல்லாம் ஒரு எக்ஸ்பிரஷன் எவாலுவேட் பண்ணணுமோ அப்பெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், பர்சன்டேஜ் யூஸ் பண்ணணும். வேரியபிள்ஸ் பஞ்ச் பண்றதா இருந்தா டபுள் கர்லி பிரேசஸ் போட்டுங்க, இல்லைன்னா இது போட்டு எக்ஸ்பிரஷனா இருந்தா மட்டும்தான் இது வரும். ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு இஃப், ஃபார், வைல் எல்லாம் யூஸ் பண்ண முடியும். அது எல்லாமே இப்படிதான் பண்ணணும், சரியா? டீட்டெயில்ல நிறைய விஷயம் இருக்கு, அதெல்லாம் நம்ம அப்போ பண்ணுவோம். இதை முதல்ல இதை மட்டும் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இந்த சீக்வன்ஸ் திருப்பி ஒரு வாட்டி சொல்லிடுறேன், என்னென்ன மாத்தினேன் எப்பங்க மாத்தணும்னு சொல்லிடுறேன் ஆல்ரெடி. பாருங்க, ஃபர்ஸ்ட் திங் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபோல்டர்ல, ஓகே, நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபோல்டர்ல இதான் நம்ம ப்ராஜெக்ட் ஃபோல்டரு. அந்த ஃபோல்டருக்குள்ள ஸ்டாட்டிக்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணேன். ஏன் அங்கே கிரியேட் பண்ணோம், ஆப்குள்ளே பண்ணலாமே அப்படின்னா ஆப்குள்ளே கிரியேட் பண்ணா ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடும். ஆப்புக்கு வெளியே போட்டோம்னா இட் கேன் பி யூஸ் ஃபார் ஆல் த ப்ராஜெக்ட்ன்றதுனால ஸ்டாட்டிக் ஃபோல்டர் அங்கே கிரியேட் பண்ணிட்டோம். அந்த ஸ்டாட்டிக் ஃபோல்டருக்குள்ள என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சிஎஸ்எஸ் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணேன். இது கூட இமேஜஸ் ஃபோல்டர் கிரியேட் பண்ணி போனோம்னா என்ன பண்ணலாம், நியூவா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்க, அதில் இமேஜஸ் வச்சுங்க, இதை தூக்கி அதில் போட்டுருங்க. ஓகேவா? சிஎஸ்எஸ்குள்ள சிஎஸ்எஸ் ஃபைல் வச்சாச்சு, இமேஜஸ்குள்ள இமேஜஸ் வச்சாச்சு. ஓகே, இப்போ இங்க போய் என்ன பண்ணா இமேஜ் போடும்போது அகைன் இதே தான், பாத்துல போடும்போது இமேஜஸ் ஸ்லாஷ் போட்டு பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த செட்டிங்ஸ் டாட் பியூல போயிட்டு ஸ்டாட்டிக்ல இந்த ஒரு லைனை மட்டும் ஆட் பண்ணணும். ஓகே, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க என்ன கூட.
இல்ல os.path.joinல பேஸ் டைரக்டரியில ஸ்டாட்டிக்ன்ற ஃபோல்டரை வந்து கன்கட் பண்ணி செட் பண்ணிட்டீங்க. இந்த ஃபர்ஸ்ட் லைன் இது முடிஞ்சிருச்சு. இது முடிஞ்ச பிறகு என்ன பண்ண போறோம் அப்படின்னா நேரா எங்க போறோம், வியூஸ் டாட் இண்டெக்ஸ் நம்மளோட HTML பேஜுக்கு போறோம். அந்த HTML பேஜ்ல தான் என்ன பண்ண போறோம், நமக்கு தேவையான அடுத்த லைனை மாற்ற போறோம். அதுல என்ன இருக்கு, இண்டெக்ஸ் HTML போயிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா மேல போயிட்டு நம்ம என்ன ஆட் பண்ணோம், இந்த ஒரு லைன் ஆட் பண்ணோம். இந்த லைன் அது அதுதான் வந்து ஸ்டாட்டிக் லோட் ஸ்டாட்டிக்னு போட்டிருந்தோம். சரியா, இந்த மேல இருக்க ஒரு லைன். ஓகே, இந்த லைன் தான் ஆட் பண்ணும். ஸோ இந்த லைன் ஆட் பண்ணோன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டாட்டிக்ல இருக்கிற எல்லா ஃபைல்ஸும் மெமரிக்கு லோட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா நீங்க போயிட்டு இங்க ரெஃபர் பண்றீங்க. என்ன எதுல இருந்து ரெஃபர் பண்றீங்க, ஸ்டாட்டிக் ஃபோல்டருக்குள்ள இருக்கிற இந்த பார்ட். அதே மாதிரி தான் இங்கேயும் ஸ்டாட்டிக் ஃபோல்டருக்குள்ள இருக்கிற இமேஜ் பார்ட். ஸோ இண்டெக்ஸ் ஃபைல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கு. ஓகேவா, இண்டெக்ஸ் ஃபைல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கு. அதே மாதிரி செட்டிங்ஸ்ல சேஞ்சஸ் இருக்கு. இந்த 2 இடத்துல தான் நான் மாத்திருக்கேன். இன்னொன்று ஃபோல்டர் கிரியேஷன். 3 ஸ்டெப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஃபோல்டர் கிரியேஷன், ரெண்டாவது செட்டிங்ஸ்ல போயிட்டு இந்த ஒரு லைனை ஆட் பண்ணணும், மூணாவதா நம்ம இண்டெக்ஸ் எந்த பேஜ்ல வேணுமோ அந்த பேஜ்ல லிங்க் பண்ணணும். லிங்க் பண்றதுக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் லோட் பண்றோம், தென் ஃபைல் பார்த்து லிங்க் பண்றோம். அவ்வளவுதான். அது இமேஜா இருக்கலாம், பிடிஎஃப் இருக்கலாம், சிஎஸ்எஸ் இருக்கலாம், ஜாவாஸ்கிரிப்டா இருக்கலாம். இந்த மாதிரி ஃபிக்ஸட் டேட்டா ஃபிக்ஸட் ஃபைல்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம், எடுத்து அங்க போட்டு அங்க இருந்து எடுத்து யூஸ் பண்ணலாம். கிளியர்? யாருக்காச்சும் டவுட் இருக்கா, திருப்பி ரிப்பீட் பண்ணணும்னா சொல்லிடுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணிடுங்க. யாருக்கும் டவுட் இல்லையே? அடுத்து போகலாம் இல்லையா? ஓகே, அடுத்து போகலாம். ஸோ அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இப்போ எப்படி மாற்ற போகிறோன்றது அடுத்து டேட்டா பேஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, யாரோ சேட்டில் போட்டுருக்காங்க, பார்க்கலாம். என்ன டவுட் சொல்லுங்க. எங்க மியூட் பண்ணி விடுறேன், அன்மியூட் பண்ணுறேன். ரைட், எல்லாம் வரும். ஸ்டாட்டிக்ன்றது கீவேர்டு. எது, இந்த வார்த்தையா, இந்த ஸ்டாட்டிக் என்று கீவேர்டுன்னு கேக்குறீங்களா? ஓகே ஓகே. ஆக்சுவலா என்னன்னா இந்த ஸ்டாட்டிக்னு தான் இங்க வேரியபிள் ஆட் பண்ணிருக்கோம் பாருங்க. செட்டிங்ஸ்ல போனீங்கன்னா இங்க இந்த இது கேக்குறீங்களா, இல்ல நீங்க அந்த வார்த்தை கேட்கலன்னு தெரியல, நான் சொல்லிடுறேன். இருந்தாலும் இது வந்து ஃபோல்டர், இது வந்து ஃபோல்டர் நேம். இது இந்த நேம்ல தான் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? பட் ஸ்பெசிபிக்கா அது வந்து புரியுற மாதிரி எந்த ஒரு வேர்டும் எந்த ஒரு நேம் வச்சாலும் டிஸ்கிரிப்டிவா இருந்துச்சுன்னா அந்த ப்ராசஸ்க்கு புரியுற மாதிரி இருக்கும். ஓகே, அந்த ப்ராசஸ்க்கு புரியுற மாதிரி இருக்கணுன்றதுக்காக தான் இங்க ஸ்டாட்டிக்னு வச்சேன். இது ஸ்டாட்டிக்னு தான் வைக்கணும் கிடையாது, அது என்ன நேம்ல வேணா வச்சுக்கலாம். ஓகே ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்தது என்ன பண்ண போறோம்னா இப்போ வந்து பேஜ் லிங்க் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து எப்படி ஒரு சின்ன ஃபார்ம் சப்மிட்னா டேட்டா பேஸே இல்லாம சும்மா ஒரு டேட்டாவை சப்மிட் பண்ணி சர்வருக்கு புஷ் பண்ணி திருப்பி அங்கே சர்வர்ல இருந்து ஏதோ ஒரு மெசேஜ் வர மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் டேட்டா பேஸ் ஆக்சஸ் பண்றது பார்ப்போம். ஓகே, பார்த்துங்க. இப்போ இந்த பேஜே வச்சுக்கலாம். இந்த பேஜ்ல என்ன இருக்கு நமக்கு அப்படின்னா ஒரு சும்மா ஒரு கார் ஒன்று இருக்கு, மேல ஒரு வெல்கம் இருக்கு. சும்மா இங்க ஒரு பேர் ஒன்று ஆட் பண்ணி எடுத்து அடிச்சோன்னா அடுத்த பேஜ்ல வர மாதிரி வச்சுக்கலாம், வேற ஒரு கண்டென்ட் வர மாதிரி வச்சுக்கலாம். ஓகே ஓகே, இந்த முதல்ல இருக்க வெல்கம் தூக்கிடுறேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட்ல இருக்க வெல்கம் எடுத்துடுறேன். அது என்ன பண்ணலாம்னா இண்டெக்ஸ் டாட் HTML போயிட்டு கார்ஸ் இந்தியா அப்படின்னு போறோம். இப்போ உங்களுக்கு என்ன வரும், கார்ஸ் இந்தியான்னு வரும். ஓகே, இதுக்கு கீழே ஒரு இன்புட் வாங்க போறேன், அந்த இன்புட்ல தான் அதை ப்ராசஸ் பண்ண போறேன். ஸோ வென்எவர் நல்லா புரிஞ்சுங்க, எப்பெல்லாம் நீங்க வந்து டேட்டாக்கு ஒரு டேட்டாவை சர்வருக்கு புஷ் பண்றீங்களோ, ஓகேவா, சர்வருக்கு புஷ் பண்ணும் போதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஃபார்ம் டேக்ல என்க்ளோஸ் பண்ணி தான் போடுவோம். நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல உங்களுக்கு பார்த்து காமிச்சிருக்கேன். ஓகேங்களா, ஒரு ஃபார்ம் டேக் போட்டுங்க, ஃபார்ம் டேக்குள்ள தான் ஆக்சஸ் பண்ண போறோம். சரியா? அதாவது இருங்க, டவுட் ஏதோ கேட்டுக்கிற மாதிரி இருக்கும், பார்த்துடலாம். இந்த இடத்துல இருக்கிற ஸ்டாட்டிக்ன்ற வார்த்தை என்னது அப்படின்னா அது வந்து கீவேர்ட். ஓகே, இது வந்து கீவேர்ட், அது அங்கிருந்து லோட் பண்ணி எடுத்து போடும். அந்த இடத்துல இருக்கிற ஸ்டாட்டிக்ன்ற வார்த்தை வந்து என்னது அப்படின்னா ஃபோல்டர் நேம். வேற இந்த இடத்துல வந்து ஸ்டாட்டிக் ஃபைல் அப்படின்னு சொல்றதுனால இது கீவேர்ட் இந்த இடத்துல. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம்குள்ளார போயிட்டு இந்த
இந்த ஸ்டாட்டிக் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டாட்டிக் வந்து கீவேர்டு, இந்த ஸ்டாட்டிக்கும் கீவேர்டு. ஓகே, whereas அந்த இடத்துல ஸ்டாட்டிக்ன்றது ஃபோல்டர் நேம். ஓகே, தென் அதாவது ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் அண்டர்ஸ்கோர் DARனு கொடுக்குறீங்க இல்லையா, இந்த லோட் ஸ்டாட்டிக் கொடுத்தா அந்த பாத்தை தான் அதை ரெஃபர் பண்ணும், அதனால அது கீவேர்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஓகே ஃபைன். இப்போ என்ன பண்ண போறோம்னா ஒரு ஃபார்ம் டேக் போடுறோம். இந்த ஃபார்ம் டேக் உள்ள போயிட்டு பேசிக்கா ஒரு இன்புட் வாங்க போறோம். அந்த பேசிக் இன்புட்டுக்கு என்ன பண்றேன் பாருங்க, ஒரு டிவ் ஒன்று போடுறேன். அந்த டிவ்க்குள்ள ஒரு லேபிள் ஒன்று போடுறேன். லேபிளில் போய் யூசர் நேம் சும்மா போடுறேன், ஜஸ்ட் சிம்பிளா யூசர் நேம் மட்டும் போடுறேன். இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட், நேம் ஈக்குவல் டு யூசர் நேம் போடுறேன். நல்லா புரிஞ்சுங்க, நேம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சர்வருக்கு புஷ் பண்ணும் போது என்னென்ன டேட்டாலாம் போகும் அப்படின்னா, ஃபார்ம்குள்ள இருக்கிற டேட்டா தான் சப்மிட் ஆகும். ஃபார்ம்குள்ள இருக்கிற சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணா ஃபார்ம் சப்மிட் ஆகும் போதெல்லாம் ஃபார்ம்குள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸோட டேட்டா தான் புஷ் ஆகும். அப்படி புஷ் பண்ணும்போது அதுக்கெல்லாம் நேம் பண்ணிருக்கீங்களோ அந்த டேட்டா மட்டும் தான் சர்வருக்கு புஷ் பண்ணும். நேம் பண்ணாத டேட்டாவை அது புஷ் பண்ணாது. சரியா? ஓகே, இப்போ இதுக்குள்ளே என்ன பண்ணலாம்னா இன்னொரு டிவ் போட்டு இதுல இன்னொரு டிவ் போட்டுக்கிறேன். அந்த டிவ்ல வந்து ஒரு பட்டன் போட்டுறேன். பட்டன் டைப் கூட சப்மிட். அதில் போயிட்டு சும்மா ரிஜிஸ்டர்னு போடுறேன். ஓகே, இப்போ ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேரியேஷன் இருக்கும். இப்போ முன்னாடி பார்த்ததுக்கு இப்போ என்னன்னா கீழே ஒரு ஃபார்ம் இருக்கும், அதான், வேற வழி எதுவுமே கிடையாது. சரியா? ஓகே, யூ வாண்ட் டு லோட் டைனமிக் இமேஜஸ்னா என்ன கேட்குறீங்க? உங்களை அன்மியூட் பண்ணுறேன், உங்கள் டவுட் கிளியராக கேளுங்க. அன்மியூட் பண்ணியிருக்கேன் பாருங்க, டவுட் என்ன கேட்குறீங்கன்னு சொல்லுங்க. ஓகே, பார்த்துக்கணும். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோன்னா இங்கே போயிட்டு ஸ்டாட்டிக் குள்ளார சிஎஸ்எஸ் குள்ளார மை ஸ்டேஜ் CSS இருக்கு. அது உள்ள போயிட்டு என்ன பண்ணலாம்னா ஸ்டைல் ஆட் பண்ண ஆட் பண்ணிக்கலாம். இங்கே லேபிள் கமா இன்புட் கமா பட்டன் ஃபாண்ட் டைப் அண்ட் சைஸ் போட்டு 1.2 EM கொடுத்துருவோம். இப்போ ஸ்க்ரீன் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஃபாண்ட் சைஸ் வேரி ஆகணும், செக் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆடிங் ஆர் மார்ஜின் கொடுக்கணும்னா கொடுக்கலாம். ஓகே, Hello. சொல்லுங்க. Can you able to get me? Yes sir, சொல்லுங்க. Actually, you have given a static over there, no, for loading an image. ஆமா சார். If you want to give a dynamic images to be loaded over there, then what will be the syntax you will be using over there? இல்ல சார், டைனமிக் இமேஜஸ்னா எதை சொல்றீங்க? So actually, you have given a particular car which is a static image. So it will be overall whenever you want to reboot that particular HTML file, it will be showing the same file. Am I right? Yes. If you want to make the thing to be dynamic, want to change the images, what will be the syntax you will be using there? Same thing தான் சார். அந்த இடத்துல என்னன்னா நீங்க இமேஜ் தான் டைனமிக்கா மாத்த போறீங்க. அதாவது ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்க இமேஜ் தான் நீங்க காமிக்க போறீங்க சார், இல்லாத இமேஜ் you are not going to load. இல்லையா? Actually, if we are having more than different types of cars, no, you want to change that as of dynamic, then what will you do over there? அதே சேம் திங் தான், வெறும் ஃபைல் நேம் மட்டும் தான் மாறும். ஓகேங்களா? Is there any syntax for changing your dynamic images? சார் அதுதான் சார். What is the meaning for that static? What is the meaning for that static over there? அதுதான் சார் நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. அதாவது இங்க என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, எந்த இமேஜா இருந்தாலும் நீங்க ஸ்டாட்டிக் ஃபோல்டர்ல போட்டு தான் ஆக்சஸ் பண்ண போறீங்க. ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா ஸ்டாட்டிக் இல்லாத ஃபோல்டர்ல, அதாவது உங்க சர்வர்ல இருக்கிற இமேஜஸ் ஆக்சஸ் பண்ணா அப்படியே ஆக்சஸ் பண்ணுவீங்க. அதர் சர்வர் ஆக்சஸ் பண்றதா யூ வில் கிவ் தி URL. ஓகே,
இப்போ இந்த ஃபோல்டர்ல இருக்க இமேஜ் நீங்க ஒவ்வொரு முறையும் ஓபன் பண்ணும்போது சம் கேஸ் யூ வாண்ட் டு மேக் இட் டைனமிக் மீன்ஸ் தட் யூ ஆர் வாண்ட் டு சேஞ்ச் த இமேஜ் எவ்ரி டைம் when you are opening அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லா இமேஜும் இது உள்ளதா இருக்க போகுது. ஓகேவா? It will be a separate container it will be a separate container which is existing on the client side or it is on the backend side. Sir, இது everything all these are at backend side, not at client side. ஓகேங்களா? இது இங்க நம்ம பார்க்குற எல்லா விஷயமும் that will be stored at backend, not at client side. client sideல இதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஓகேங்களா? இன்னும் நம்ம கிளைண்ட்டுக்குள்ளேயே போல எல்லாமே பேக்எண்ட்ல தான் இருக்கும். இங்க எத்தனை இமேஜ் வேணா front end ல இருக்குமா back end ல இருக்குமா? Sir, you are designing on UI, no? That is you are on the front end side, no? Not Sir, connected to back end. இது பேக்எண்ட்ல தான் நம்ம இருக்கோம். இந்த ஃபோல்டர்ல எங்க இருக்கு? Back end ல இருக்குன்னா whether you are activating any database connected to any database. Sir, நீங்க கான்செப்ட் மேல கிளியரா புரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? அதாவது என்னன்னா எவ்ரிதிங் பேக்எண்ட்ல தான் இப்ப இருக்கு. இமேஜ் எல்லாம் வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல இருக்கவே இருக்காது. எப்பவுமே இருக்காது. எந்த அப்ளிகேஷனுக்குமே இருக்காது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா ஃப்ரண்ட் எண்ட்ன்றது யாரு அப்படின்னா கிளைண்ட். கிளைண்ட் கம்ப்யூட்டர் எப்படி உங்க சர்வரோட இன்ஃபர்மேஷன் போய் நீங்க என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணீங்க, டேட்டாஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாமே தவிர நீங்களா சர்வரா ஆக்சஸ் பண்ணாம அந்த கிளைண்டோட டேட்டா கிளைண்ட் மிஷின்ல எதுவுமே நீங்க சேவ் பண்ண போறது இல்லை. ஓகே, கிளைண்ட் மிஷின்ல நீங்க ஏதாவது சேவ் பண்ணணும்னு நினைச்சா அது அப்புறம் பார்ப்போம். அது வேற, அது வேற கான்செப்ட். குக்கீஸ் தான் நம்ம அது மாதிரி தான் சேவ் பண்ணணும். பட் தட் டு we can't store any images. ஓகேங்களா? we can save some data in client computer. நார்மலாவே ஒரு சர்வர்ல என்ன இருக்கும் அப்படின்னா you will have all the data. அங்கிருந்து தான் வந்து உங்களுக்கு ஜெனரேட் ஆகி கிளைண்ட்டுக்கு போகுமே தவிர எப்பவுமே எந்த அப்ளிகேஷன்லயுமே உங்களுக்கு என்ன ஆகாது, கிளைண்ட் சைட்ல இந்த டேட்டாலாம் ஸ்டோர் ஆகாது, ஆகவும் கூடாது. இதெல்லாம் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன். ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க கேட்கிற கான்செப்ட் என்னன்னா டைனமிக் இமேஜஸ் அப்படின்னா என்ன கேக்குறீங்கன்னா எவ்ரி டைம் நீங்க லோட் பண்ணும் போதெல்லாம் உங்களுக்கு இமேஜ் மாறணும். அதுதான் உங்களுக்கு change. That is what I am asking. It is possible. அந்த மாதிரி That's the thing I am asking. அது 100% பாசிபிள். ஓகேங்களா? அது என்னன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு நீங்க என்ன எழுதிருக்கோம்னா நம்ம index.html we have given mystyle.css. இங்க பாருங்க, இங்க redcard.css கொடுத்திருக்கோம். இதுக்கு பதிலா இந்த இடத்துல ஒரு ஐடென்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? இதுவே ஒரு எக்ஸ்பிரஷன் தான். இங்க நம்ம ஃபார் லூப் போட்டுக்கலாம், if போட்டுக்கலாம், எல்லாமே போட்டுக்கலாம். ஓகேங்களா? அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம்னா பட் ஆனா இங்க யூஸ் பண்ணும்போது அந்த கீவேர்ட் ஸ்டாட்டிக் தான் யூஸ் பண்ணணுமா? எவ்ரி டைம் ஸ்டாட்டிக் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா யூ ஆர் லோடிங் ஃப்ரம் ஸ்டாட்டிக் ஃபோல்டர். சரியா? நீங்க ஸ்டாட்டிக் தனியா போடும்போது டைனமிக் இமேஜஸ் இருந்தாலும் லூப்பிங்ல கொடுக்கும்போது you have to make use of static தான். சார் அதுவும் அந்த போட்டோ ஃபைல் எங்க இருக்கு? அந்த ஃபைல் எங்க இருக்கு? உங்களோட கிளையன்ட் சைடுல இருக்கக்கூடிய ஃபைலை நீங்க ஃபார் லூப்ல யூஸ் பண்ணாலும் நம்ம ஸ்டாட்டிக்ன்ற அந்த கீவேர்ட் யூஸ் பண்ணணுமான்னு கேக்குறேன். சார் 100% கிளையன்ட் சைடுல எதுவுமே இருக்காது சார். அது எப்படி சார் கிளையன்ட் சைடுல இருக்க இமேஜ் எப்படி சர்வர் ஆக்சஸ் பண்ணோம்? நீங்க அப்லோட் பண்ணா மட்டும் தான் சர்வர் ஆக்சஸ் பண்ண முடியும். இல்லாம எப்படி சர்வர் ஆக்சஸ் பண்ண முடியும்? கிளையன்ட் நீங்க அந்த இமேஜ் எடுக்கிறது வந்து நீங்க எங்க இருந்து எடுக்குறீங்க? அந்த இப்ப கார்ன்ற இமேஜ் வந்து எங்க இருந்து எடுக்குறீங்க? கார் வந்து சர்வர் ஃபோல்டர்ல தான் இருக்கு. பாருங்க, ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ள தானே வச்சிருக்கோம். இல்ல இது எடிட்டர். இந்த எடிட்டருக்கும் இந்த கோடிங் எழுதுறதுக்கும் ஸ்டோரேஜுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. இப்ப நம்ம ஏதாவது ஒரு டேட்டாபேஸ் சைட்ல நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அது தனியா தானே இருக்கும். இப்ப எக்ஸாம்ப் இந்த மாதிரி யூஸ் பண்றோம் இல்லையா? அதுல தான் நம்ம ஸ்டோரேஜ். எக்ஸாம்பும் சர்வர் தானே. எக்ஸாம்பா யூஸ் பண்ணா கூட எந்த சர்வீஸ் யூஸ் பண்ணாலும் சரி தட் இஸ் சர்வர். அந்த மாதிரி நம்ம டைனமிக்கா கொடுக்கும் போது எனக்கு அதெல்லாம் தேவையில்ல சார். இது டைனமிக்கா யூஸ் பண்ணணும்னா எப்படி பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். அதான் வேற எதுவும் நான் உங்களுக்கு வந்து லேட்டர் ஸ்டேஜஸ்ல உங்களுக்கு போட்டு காமிப்பேன். எப்படி இருந்தாலும் நம்ம ஓகே சரி. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா லேபிள் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த லேபிள்ல போயிட்டு என்ன பண்றோம், லேபிளுக்குள்ள ஒரு இன்புட் வாங்குறோம். இன்புட் கீழே என்ன பண்றோம்னா சப்மிட் பண்றோம். சப்மிட் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு பார்ப்போம். இந்த டேட்டாவை சப்மிட் பண்ணீங்கன்னா நார்மலா நான் ஏற்கனவே ஜாஸ்தியில் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. சப்மிட் பண்ணோன்னே என்ன ஆகும், மேலே வந்து யூஆர்எல்ல வந்து இந்த டேட்டாலாம் புஷ் ஆகும். புஷ் ஆகி சர்வருக்கு போகணும். பட் இப்போ எங்க போகணுன்றது அவங்க சொல்லணும். அது எப்படி சொல்றது அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? வேலிடேஷன்லாம் நான் பண்ண போறது இல்லை, வெறும் வந்து சர்வர் சைடு மட்டும் தான் பார்க்க போறோம். நீங்க ஜாவாஸ்கிரிப்ட் எழுதிங்க அதெல்லாம். ஓகே, இங்க ஃபார்ம்ல போயிட்டு பை டிஃபால்ட் ஓகேங்களா இங்க போனீங்கன்னா ஆக்ஷன் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட். இந்த ஆக்ஷன் ஆட்ரிபியூட்ல நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னா
இதுதான் வந்து எந்த யூஆர்எல் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு செட் பண்ணணும். அதாவது whenever இந்த ஃபார்மை நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா ஓகே, whenever நீங்க இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா இது எந்த யூஆர்எலுக்கு போகும் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். ஓகேவா? whenever இந்த ஃபார்மை நம்ம சப்மிட் பண்ணா என்ன பண்ணணும், இது எந்த யூஆர்எல கால் பண்ணணும், எந்த யூஆர்எல் வந்து இந்த இந்த இதை ஆக்சஸ் பண்ண போகுதுன்னு சொல்லணும். ஓகேங்களா? அது நம்ம urls.py செட் பண்ணுவோம். தட் ஒன். ரெண்டாவது கான்செப்ட் என்னன்னா, இதுல நார்மலா வந்து டிஃபால்ட்டா வந்து ஃபார்ம் எப்ப சப்மிட் பண்ணாலும் அது ஃபார்ம் வந்து டேட்டா சப்மிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு. அதுல வந்து ஒன் ஆஃப் த மெத்தட் வந்து கெட். டிஃபால்ட்டா வந்து இங்க மெத்தட் வந்து கெட்ல தான் இருக்கும். இங்க கெட் நீங்க கொடுக்கலாலும் கெட்டு தான், கெட் கொடுத்தாலும் கெட்டு தான். ஓகே, நீங்க கொடுக்கலனா கூட கெட் மெத்தட் தான் இருக்கும். இனிஷியலா இப்ப கெட் மெத்தட் மட்டுமே ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஆக்ஷன் ப்ரோல போயிட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்றத பார்ப்போம். இந்த ஆக்ஷனுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அந்த ஆக்ஷன்ல ஒரு யூஆர்எல் கொடுக்க போறோம். அந்த ஆக்ஷன்ல ஒரு யூஆர்எல் கொடுக்க போறோம். ஸோ இங்க போயிடுங்க, அதுல போயிட்டு இங்க என்ன பண்ணுங்கன்னா யூஆர்எல்ஸ் ஆட் பண்ண போறோம். ஸோ யூஆர்எல்ஸ்ல போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு இன்னொரு யூஆர்எல் ஆட் பண்ண போறோம். ஏன்னா இதுதான் என்ன சொல்ல போகுது, எந்தெந்த யூஆர்எலுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன் சொல்லணும். ஸோ அப்ப என்ன பண்ணணும், அந்த அந்த ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணீங்கன்னா எந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணணும் நீங்க சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் யூஆர்எல் வழியா தான் சொல்ல முடியும். அப்ப யூஆர்எலையும் ஆட் பண்ணணும், ஃபங்க்ஷனையும் ஆட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணலாம், யூஆர்எல்ல வந்து ஆட் பண்றதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஃபங்க்ஷன் எங்க போய் கிரியேட் பண்ணுவோம், views.py கிரியேட் பண்ணுவோம். ஸோ கோ டு views.py, அங்க போயிருங்க. அங்க போயிட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இங்க ஒரு ஃபங்க்ஷன் எழுத போறோம். என்ன பண்ணலாம்னா சும்மா ஜஸ்ட் ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த பேஜை ஆக்சஸ் பண்ணி அது ஒரு பேஜ் ஜென்ரேட் பண்ணி அனுப்ப போகுது, அவ்வளவுதான். ஓகேங்களா, சும்மா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நேம் போடுங்க, அந்த ஃபங்க்ஷனை இதை கால் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் வேற ஒரு பேஜுக்கு மூவ் ஆகிற மாதிரி போட்டு காமிக்கிறேன். ஓகே, அதாவது ப்ராசஸ் என்னன்னு சொல்லிடுற ஒரு வாட்டி. இங்க நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்குறீங்க. இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து இங்க ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரெஜிஸ்டர் பட்டனை கிளிக் பண்ண உடனே இந்த டேட்டா சர்வருக்கு போகும். சர்வர் வந்து இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி எந்த யூஆர்எலுக்கு பாஸ் பண்ணணும்னு இருக்கும், அந்த யூஆர்எல் என்ன பண்ணணும்னா பர்டிகுலர் ஃபங்க்ஷனை கால் பண்ணி உங்க டேட்டா உங்களோட வேலையை முடிச்சு கொடுக்கும். இதுதான் அதோட ப்ராசஸ். ஓகே, சரி. இப்போ இங்க போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் எழுதலாம். சும்மா ப்ராசஸ்ன்னு வச்சுக்கலாம், ப்ராசஸ் டேட்டான்னு வச்சுக்கலாம், ப்ராசஸ் டேட்டான்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் டேட்டாவில் போய் என்ன பண்ண போறோம், இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், அந்த ரெக்வஸ்ட் வருது இல்லையா, நீங்க சப்மிட் பண்றீங்க இல்லையா, இந்த பேஜ் சப்மிட் பண்ணீங்கன்னா என்னெல்லாம் டேட்டா போகும்னா இந்த டேட்டா மட்டும்தான் வரும். இந்த இன்புட்ல இருக்க டேட்டா மட்டும் தான் சர்வருக்கு புஷ் ஆகும். சர்வருக்கு புஷ் ஆச்சுன்னா அதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா views.py ரெக்வஸ்ட் அது இருக்கும், அங்கதான் நம்ம எடுக்க போறோம். எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். வாட் எவர் டேட்டா நம்ம சர்வர் வந்து அதாவது கிளைண்ட் வந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறான்னு வச்சுங்க, அவர் கொடுக்குற எல்லா ரெக்வஸ்ட் இன்ஃபர்மேஷனுமே அந்த ஆப்ஜெக்ட் குள்ள தான் இருக்கும். சரியா, அந்த ஆப்ஜெக்ட் குள்ள இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட்ல நிறைய கண்டென்ட் இருக்கு. அதுல வந்து கெட் அப்படின்னு ஒரு டிக்ஷனரி இருக்கும், கெட்னு ஒரு பைத்தன் டிக்ஷனரி இருக்கும். அந்த பைத்தன் டிக்ட் வழியா தான் என்ன பண்ண போறோம், நம்ம we are going to access the data whatever client சப்மிட் பண்றது. சரியா, ஓகே. இப்போ இங்க என்ன பண்ண போறேன், ஆக்சஸ் பண்ண போறேன். அதை நான் என்ன பண்றேன்னா யூசர் ஈக்குவல் டு எங்கிருந்து எடுக்கணும், ரெக்வஸ்ட்ல தான் எடுக்கணும். ரெக்வஸ்ட்ல என்ன இருக்குன்னா கெட்னு ஒரு டிக்ட் இருக்குன்னு சொன்னா கெட்ன்றது ஆல் கேப்ஸ். ஓகேவா, அந்த டிக்டுக்குள்ளதான் நம்ம என்ன நேம்ல பாஸ் பண்றாங்கன்னா யூசர் நேம் என்ற நேம்ல பாஸ் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த டேட்டாவை ரிசீவ் பண்ணி இந்த யூசர்ல போட்டுக்கிறீங்க. எந்த டேட்டாவை ரிசீவ் பண்ணி யூசர் நேம்ல இருக்கிற டேட்டாவை ரிசீவ் பண்ணி அதில் போட்டுக்கிட்டு முடிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ இதை ரீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரீட் பண்ண டேட்டாவை எடுத்து போய் நான் வேற ஒரு ஃபைலுக்கு புஷ் பண்ண போறேன். நம்ம ஏற்கனவே நேற்று புஷ் பண்ணி காமிச்சோம்ல, அதே மாதிரி தான் இப்போ புஷ் பண்ண போறோம். எப்படி புஷ் பண்ணலாம்னா இந்த டேட்டாவை எடுத்துட்டு போயிட்டு ரிட்டர்ன் பண்ண போறோம். ரெண்டர் போட்டு வேற ஒரு பேஜை ரெண்டர் பண்றேன். வேற ஒரு பேஜுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா இதே HTML ஃபைல் என்ன பண்றேன் அப்படின்னா இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதே சேவ் கொடுத்து அதை நான் என்ன பண்றேன்னா வெல்கம்னு ஒரு பேஜ் போட்டுருக்கேன், welcome.html. அதுல இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். இதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். இது மட்டும் கான்ஸ்டன்ட் எல்லாம் இமேஜோட இருக்கட்டும். இங்க மட்டும் ஒரு H1 போட்டு இங்க ஒரு வெல்கம் போட்டுருக்கேன். இல்லை H2ல போட்டு வெல்கம் போட்டு இந்த வெல்கம் பக்கத்துல அந்த பேர் வரணும். வெல்கம் பக்கத்துல அந்த பேர் வரணும், அதுதான் லாஜிக். ஓகே, ஸோ ஒரு HTML பேஜ் ரெடி பண்ணியிருக்கேன். இன்னும் அதுல எதுவுமே டம்மியா தான் இருக்கு. வேணா நீங்க மாத்தினீங்கன்னா கூட இதுல என்ன ஆகும், வரும்போது ஒரு ஹெட்டர் H1 வரும், ஒரு இமேஜ் வரும், கீழே ஒரு வெல்கம் வரும், அவ்வளவுதான் வரும். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் views.py போய் ரெண்டர் பண்ண போறோம். யாரை ரெண்டர் பண்ண போறோம் அப்படின்னா ரெண்டர்ல ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் ஆப்ஜெக்ட், ரெண்டாவது டெம்ப்ளேட் நேம் வந்து welcome.html, மூணாவது இப்போ இது மட்டும் அனுப்புறேன். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போதைக்கு என்ன பண்றேன், வாங்குற யூசரை வாங்கி இதில் வச்சுக்கிட்டேன். பட் இந்த யூசரை இங்க பாஸ் பண்ணல. ஓகேவா, பாஸ் பண்ணா டேட்டா வரும், பாஸ் பண்ணலைன்னா என்ன ஆகாது, அங்க ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்போதைக்கு அதுல எதுவுமே எழுதல, அதனால விட்டுறலாம்.
ப்ராசஸ் டேட்டா ஒரு ஃபங்க்ஷன் போட்டிருக்கோம். அதுல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, நீங்க புஷ் பண்ண டேட்டாவை ரிசீவ் பண்ணி யூசர்ல போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா, வெல்கம் டாட் HTML ரீடைரக்ட் பண்ணிருக்கோம். ரீடைரக்ஷன் கிடையாது, ரெண்டர் பண்ணிருக்கோம். ஓகேவா? ரெண்டர் பண்ணிருக்கோம். ஓகே, இவ்வளவுதான் இந்த வேலை. இப்போ இந்த ஃபங்க்ஷன் எங்க கால் பண்ணணும், எந்த யூஆர்எல் கால் பண்ணணும்னு சொல்லணும். அது எங்க போடுவோம்? நார்மலா யூஆர்எல்ஸ்ல எங்க செட் பண்ணுவோம்? settings.py போய் செட் பண்ணுவோம். கோ டு settings.py. ஒவ்வொரு முறையும் settings.py போயிட்டு மாத்திக்க போறீங்க. urls.py போய் பாத் ஆட் பண்ண போறோம். எந்த பாத் ஆட் பண்ண போறோம் அப்படின்னா, இங்க போயிட்டு என்ன ஆட் பண்ணணும்னு பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் திங் வந்து என்னன்னா, இது ஒரு யூஆர்எல் நேம் கொடுக்கலாம். அதாவது இப்போ நம்ம டிஃபால்ட்டா இந்த யூஆர்எல் இருக்கு இல்லையா, இதுல ஸ்லாஷ் கொடுத்தா என்ன வரும்? சிம்பிள் லாஜிக். ஓகேங்களா? flipkart.com போடுறேன். ஓகேங்களா? கொடுத்தானா என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. இது டிஃபால்ட் பேஜ். இதுல வந்து நிறைய சப்டொமைன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அது வந்து பேஜுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க. இப்போ பாருங்க, இந்த பேஜ் மாறுது. ஃபர்னிச்சர் பிக் சேவிங்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. இதே வந்து நீங்க ஷூராக்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா, அதுலேயே ஃபர்னிச்சர்லேயே ஷூராக்ஸ்னு ஒரு தனித்தனியா அது எதுக்கு ஒரு தனித்தனி பார்த்து கால் பண்ணது. ஓகேங்களா? ஸோ அந்த யூஆர்எல் தான் நம்ம இங்கே செட் பண்ண போறோம். ஓகேவா? அந்த யூஆர்எல் எப்படி செட் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த இடத்துல போயிட்டு யூஆர்எல் பேர் வந்து என்ன பண்ணலாம், சும்மா ரிஜிஸ்டர்னு கொடுக்குறேன். கடைசியில் ஒரு ஸ்லாஷ் கொடுத்துருங்க. ரிஜிஸ்டர் போட்டு கடைசியில் ஒரு ஸ்லாஷ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த ரிஜிஸ்டர்ன்ற லிங்க்கு யூஆர்எல்க்கு யாரை கால் பண்ண போறோம்னா, வியூஸ்ல இருக்கிற ரிஜிஸ்டர்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ண போறோம். ரிஜிஸ்டர் ஃபங்க்ஷன் சேவ் ஆகலன்னு நினைக்கிறேன். போயிட்டு வியூஸ்ல போய் சேவ் பண்ணிட்டு வாங்க. ப்ராசஸ் டேட்டா தான் ஃபங்க்ஷன் வந்து ப்ராசஸ் டேட்டா. ஸோ ப்ராசஸ் டேட்டாவை கால் பண்ண போறோம். அதாவது இந்த ரிஜிஸ்டர்ன்ற யூஆர்எல்க்கு ரூட் யூஆர்எல்க்கு வந்து ஸ்டார்ட் மீ கால் ஆகும். ரிஜிஸ்டர்ன்ற யூஆர்எல்க்கு ப்ராசஸ் டேட்டா கால் ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த இடத்துல போயிட்டு எங்க போகிறோம், ரிஜிஸ்டருக்கு போயிடுங்க. இதுக்கு போயிடலாம், வியூஸ் போயிடுங்க. அதுல என்ன பண்ணிருக்கோம், நேரம் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆச்சுன்னா டேட்டா ரிசீவ் பண்ணோம், வெல்கம் டாட் HTML மூவ் ஆயிடும். அவ்வளவுதான். இப்போ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். யூசர் நேம் ஏதாவது கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணா நேரம் என்ன ஆகும்னா, எங்க போயிருக்கணும்னா ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணா ரிஜிஸ்டர் போயிருக்கு. டேட்டாவே போல. என்ன பிரச்சனைன்னு பார்த்தலாம். நான் இங்கே கொடுக்கலன்னு நினைக்கிறேன். index.html கோ டு index.html. index.html நான் என்ன பண்ணல, ஆக்ஷன் எங்க போகணும்னு சொல்லவே இல்லை. சரியா? சொன்னாதானே வரும். அப்ப என்ன பண்ணணும், அந்த இடத்துல அதான் நம்ம சொல்லணும். எந்த டேட்டா என்ன போகும், எங்க போறோம்னு சொல்லணும். அதுதான் இங்க என்ன பண்ணணும், ரெஜிஸ்டர் கால் பண்ணணும். ரெஜிஸ்டர் தான் அதுக்கு நான் பேர் வச்சிருக்கேன். யூஆர்எல் பேர் வந்து எங்க வச்சிருக்கேன்னா, நல்லா கவனிங்க. இந்த யூஆர்எல் எங்க இருக்கணும்னா, urls.py என்ன கொடுத்தீங்களோ, இந்த இடத்துல என்ன கொடுத்தீங்களோ அதுதான் அங்க வரும். அதுதான் யூஆர்எல். ஓகே, அதை கொடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து எங்க கொடுத்துருக்கோம், index.html கொடுத்துட்டோம். ஸோ தட்ஸ் ஆல். இதை நான் சேவ் பண்ணிட்டேன். அகைன் இப்ப முதல்ல ரன் பண்றேன். இங்க நான் பேரை கொடுத்துட்டேன். இப்போ ரெஜிஸ்டர் கொடுக்குறேன். ரெஜிஸ்டர் கொடுத்தா என்ன ஆச்சு, இங்க இருந்து நம்ம வேற பேஜுக்கு போயிட்டோம். அதனால தான் வெல்கம்ன்ற டெக்ஸ்ட் வருது. அதுவும் அந்த பேஜ் இந்த பேஜ் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒரே ஒரு இடம் தான் மாறி இருக்கு. ஓகே, அந்த வெல்கம்ல என்ன பண்ண போறோம்னா, அந்த வெல்கம் டாட் HTML என்ன பண்ண போறோம், அந்த டேட்டாவை ரிசீவ் பண்ண போறோம். எப்படி ரிசீவ் பண்றதுன்னா, அதை நீங்க புஷ் பண்ணா தான் ரிசீவ் பண்ண முடியும். எங்க புஷ் பண்ணணும், இந்த பேஜை ரெண்டர் பண்ற இடத்துல புஷ் பண்ணணும். இந்த பேஜ் எங்க ரெண்டர் பண்ணுவோம், views.py ரெண்டர் பண்ணுவோம். ஸோ கோ டு views.render. இங்க போய் என்ன பண்ண போறேன், கமா கொடுத்து ஒரு டிக்டா பாஸ் பண்ண போறோம். அந்த டிக்டுக்குள்ள வேல்யூஸ்ன்ற கீவேர்டுக்கும் யாரை பாஸ் பண்ண போறேன், யூசரை பாஸ் பண்றேன். அதாவது வந்த டேட்டாவை ரிசீவ் பண்ணி அதை வாங்கி யாருக்கு பாஸ் பண்றோம், வெல்கம் டாட் HTML பாஸ் பண்றோம். ஸோ அப்போ யூசர்ல என்ன வேல்யூ இருக்கும், அந்த யூசர் நேம்ல என்ன வேல்யூ கொடுத்தோமோ அதுதான் இருக்கும். ஏன்னா அதை வாங்கி இதில் போட்டாச்சு, இதை எடுத்து இங்கே போட்டாச்சு. சரியா? இப்போ பாருங்க, அகைன் பேக்ல போறேன், ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்போ போய் நான் ஏதோ ஒரு டேட்டா கொடுத்துட்டு இப்போ ரிஜிஸ்டர் கொடுக்குறேன். ரிஜிஸ்டர் கொடுத்தா என்ன ஆகணும், பேர் வரணும். இங்கே பேர் வந்திருக்கு, பட் இங்க ஏன் வரலன்றது பார்க்கலாம். ஏன் வரல அப்படின்னா, வெல்கம் டாட் HTML நம்ம என்ன பண்ணல, அதை ரீட் பண்ணி போடவே இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணோம், எக்ஸ்பிரஷன் எவாலுவேட் பண்றதுக்கு, அதாவது வேரியபிள்ஸாக இருந்தால் டபுள் கர்லி பிரேஸ், அந்த இடத்துல என்ன பண்ணோம், வேல்யூஸ்ன்னு போடணும். வேல்யூஸ் போட்டு ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு இதுல வந்து வேல்யூஸ் வந்து அப்படியே வந்து நின்று. அவ்வளவுதான். இப்போ நான் இங்க அங்க புஷ் பண்ண பேஜை இங்க வர வச்சுட்டோம். இப்போ பாருங்க, இங்க நீங்க என்ன டைப் பண்ணாலும் சரி, ஓகே, இங்க என்ன டைப் பண்ணி செட் பண்ணாலும் சரி, இதை ரிஜிஸ்டர் கொடுத்தோன்னா அங்க என்ன ஆகும், வெல்கம் ஹரிஷ் நாம வந்துடும். எப்படி ஹரிஷ் நாம வந்துச்சு அப்படின்னா, நம்ம HTML வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இங்க வந்து சப்மிட் பட்டன் போட்டிருக்கோம். இந்த சப்மிட் பட்டன் போட்டாலே என்ன ஆகும்னா, ரிஜிஸ்டர்ன்ற யூஆர்எல் கால் ஆகும். அது கால் ஆகும்போது என்ன ஆகும்னா, இந்த டேட்டாவும் சேர்ந்து அதுக்கு போகும். அப்ப ரிஜிஸ்டர்ன்ற யூஆர்எல்ல நம்ம என்ன எழுதிருக்கோம் அப்படின்னா, urls.py பாருங்க, ரிஜிஸ்டருக்கு என்ன ஃபங்க்ஷன் கால் பண்றோம், வியூஸ்ல இருக்க ப்ராசஸ் டேட்டா கால் பண்றோம். ஸோ அப்போ ப்ராசஸ் டேட்டாக்கு போகும். ப்ராசஸ் டேட்டால போய் என்ன பண்ணோம், யூசர் நேம் ரிசீவ் பண்ணி யூசர்ல போட்டுருக்கோம். அதை வாங்கி யாருக்கு அனுப்புவோம், வெல்கம் டாட் HTML அனுப்புவோம். என்ன அது எப்படி அனுப்புது, வேல்யூஸ்ன்ற பேர்ல அனுப்புது. அப்போ டேரக்டா அங்க புஷ் ஆனவொடனே என்ன ஆச்சு, அங்க டேட்டா வாங்கி அது போட்டாச்சு.
கிளியரா? இது ஒரு பேஜ்ல இருக்க டேட்டாவை ஆக்சஸ் பண்ணி வேற பேஜ்க்கு அனுப்பிச்சிருக்கோம். அவ்வளவுதான், ஒரு சிம்பிள் பேசிக் எக்ஸாம்பிள். இப்போ நெக்ஸ்ட் டேட்டாபேஸ் தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருந்தா கேட்டுடுங்க. இப்ப பார்த்ததுல யாராச்சும் டவுட் இருந்தா கேட்டுடுங்க. ஓகே, அடுத்து போகலாம். ஸோ இப்போ அடுத்து பார்க்க போகிறது என்னன்னா டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுன்றது பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னும் போது நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா நான் MySQL தான் கனெக்ட் பண்ண போகிறேன். பை டிஃபால்ட் வந்து என்ன டேட்டாபேஸோட கனெக்ட் ஆகும் அப்படின்னா டிஃபால்ட்டாக வந்து இதில் SQL லைட் இருக்கும். SQL லைட் தான் இருக்கும். SQL லைட்டோட வெர்ஷன் லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து SQL லைட் 3. ஓகே, அதில் தான் இருக்கும். அது எப்படி SQL லைட் தான் இருக்குன்னு எப்படி நான் சொல்கிறேன்றது ஓகேங்களா? செட்டிங்ஸ் டாட் பிஒய் போயிடுங்க. செட்டிங்ஸ் டாட் பிஒய்ல போனீங்கன்னா அங்கே வந்து டேட்டாபேஸஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு செட்டிங்ஸ் வச்சுருப்பாங்க. டேட்டாபேஸஸ் வச்சுருப்பாங்க. அது வந்து என்ன டேட்டாபேஸ் கனெக்ட் ஆகுதுன்னா SQL லைட்டை கனெக்ட் ஆகுது. SQL லைட்டை கனெக்ட் ஆகுது. அந்த SQL லைட் ஃபைல் எங்கே இருக்கும் அப்படின்னா நம்ம ஃபோல்டர்லேயே இருக்கும். வேணா பாருங்க, பேஸ் டிஆர்எஸ்னா யாரு? பேரண்ட்டோட பேரண்ட். அது யாருன்னா பார்த்தீங்கன்னா இது பாருங்க, db.SQL லைட் இருக்கா, நம்ம ப்ராஜெக்ட் ஃபோல்டர் தான் வந்து பேரண்ட். ஸோ அதில் பேஸ் டேரக்டரி அதுதான். அந்த பேஸ் டேரக்டரி db.SQL லைட் இருக்கும். பை டிஃபால்ட் SQL லைட்ல இருக்கும். SQL லைட்டு திருப்பியும் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அது கன்ஃபியூஸ் ஆகுன்றத நான் பண்ணுறேன் அப்படின்னா இது SQL லைட்டு போல நான் MySQL மாற்றிக்கிறேன். ஸோ MySQL மாற்றினா எங்கெல்லாம் மாற்றணுன்றது சொல்கிறேன் பாருங்க. உங்கள் மிஷினில் MySQL இன்ஸ்டால் ஆகிருக்கணும், PAMSQL இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? உங்கள் மிஷினில் MySQL இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும், பிப் இன்ஸ்டால் போட்டு MySQL இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கணும். ஆல்ரெடி நீங்கள் ஏற்கனவே வச்சிருப்பீங்க. ஓகேங்களா? உங்கள் மிஷினில் இருக்கும். அதனால டேரெக்டாக என்ன பண்ணுறோம், இங்கே MySQL மாற்றிக்கிறேன். டேட்டாபேஸ் நேம் இது. அதனால என்ன பண்ணுங்கன்னா டேட்டாபேஸ் நேம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன டேட்டாபேஸ் நேம் கொடுக்க போறீங்களோ அது கொடுக்கணும். இந்த இடத்துல டேட்டாபேஸ் நேம் கொடுக்கணும். தென் யூசர் நேம் கொடுக்கணும். யூசர் நேம் பை டிஃபால்ட் ரூட்ன்றதுனால அப்படியே கொடுத்துட்டேன். பாஸ்வேர்டு, நீங்கள் என்ன பாஸ்வேர்டு வந்து கனெக்ட் பண்ணுறீங்களோ அதை கொடுக்கணும். இப்போதைக்கு நான் என்ன கொடுத்துருக்கேன்னு செக் பண்ணிக்கலாம். MySQL ஆன் பண்ணிடுறேன். முதல்ல MySQL ஸ்டார்ட்ல இருக்கான்னு பார்த்துலாம். ஸ்டார்ட்ல தான் இல்லை. நான் எக்ஸாம் யூஸ் பண்ணுறேன். ஒர்க் பெஞ்ச் யூஸ் பண்ணுறவங்க ஒர்க் பெஞ்ச் ஒர்க் பண்ணிங்க, எதில் வேணால் ஒர்க் பண்ணிக்கலாம். சரியா? இப்போதைக்கு MySQL மட்டும் ஸ்டார்ட் பண்ணி விட்டுறேன். ஒர்க் பெஞ்சாக இருந்தால் ஒர்க் பெஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க. பை டிஃபால்ட் ஒர்க் பெஞ்ச் நார்மலாகவே லோடில் தான் இருக்கும். நீங்கள் டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரி, நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயே ஒர்க் பண்ணி காமிச்சிட்டேன். MySQL கனெக்ட் பண்ணிடுறேன். MySQL -h localhost -new root. ஸோ டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இதில் போய் டேட்டாபேஸில் எதனா ஒரு டேபிள் நம்மளா டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். சும்மா டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக தான். சரியா? அதனால கிரியேட் டேட்டாபேஸ் நேம் டெஸ்ட்னு கொடுத்துட்றேன். டெஸ்ட் ஆல்ரெடி இருக்கு. ஜாங்கோ ப்ராஜெக்ட் சொல்கிறேன், ஜாங்கோ ப்ரோன்னு வச்சுக்கேன். ஓகே, ஒரு டேட்டாபேஸ் மட்டும் கிரியேட் பண்ணுங்க, வேற எதுவுமே பண்ணாதீங்க. அவ்வளோதான் வேலை. இந்த ஒரு லைன் மட்டும் தான் இங்கே வேலையே. அதை தாண்டி வேற எதுவுமே இல்லை. எல்லாமே ஓரம் பார்த்துக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ கிரியேட் டேட்டாபேஸ் நேம் மட்டும் கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கு பாஸ்வேர்ட் நான் கொடுக்காம தான் உள்ளே வந்திருக்கேன். யூசர் நேம் ரூட்டு. இப்போ இங்கே போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டேட்டாபேஸ் நேம் வந்து ஜாங்கோ ப்ரோன்னு கொடுத்துருக்கேன். டேட்டாபேஸில் யூசர் நேம் ரூட்டு, பாஸ்வேர்டு எதுவுமே கொடுக்கல. அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதை சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா மேலே போயிட்டு இம்போர்ட் PyMySQL. அதாவது ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன், ரெண்டாவது முறை சொல்கிறேன், பார்த்துக்கங்க. இந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை வேணால் எடுத்து வச்சுங்க. என்ன அங்கே மாற்றிருக்கேன் அப்படின்னா அங்கே SQL லைட்டுன்னு இருந்துச்சு, அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிட்டேன், MySQL மாற்றிட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறம் கீழே இருக்க நேமில் அங்கே ஃபைல் நேம் இருந்துச்சு, நான் ஃபைல் நேமுக்கு பதிலாக டேட்டாபேஸ் நேம் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் ரெண்டு கீ மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். ஒன்று யூசர் நேமு, இன்னொன்று பாஸ்வேர்டு. நீங்கள் பை டிஃபால்ட் நம்ம எல்லா சென்டர்லையும் MySQL யூஸ் பண்ணுறதுனால MySQL இப்படி தான் கனெக்ட் பண்ண போகிறோம். சரியா? யூசர் பாஸ்வேர்டு கொடுத்தாச்சு. அவ்வளோதான். இது முடிச்சுட்டா மேலே வந்து இதை முடிச்சுட்டா மட்டும் போதாது. கண்டிப்பாக மேலே நீங்கள் என்ன பண்ணிருக்கணும், PyMySQL இம்போர்ட் பண்ணணும். PyMySQL இம்போர்ட் பண்ணால் மட்டும் போதாது, இன்னொரு விஷயமும் இருக்கு. அது என்னது அப்படின்னா இந்த PyMySQL வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், இன்ஸ்டால் ஆஸ் MySQL DBன்னு இருக்கும். அதாவது என்னன்னா இந்த ஓஆர்எம் வந்து எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா MySQL DBல எழுதியிருப்பாங்க. இது வந்து PyMySQL நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இது ரெண்டுத்துக்கும் வேற வேற ஸ்ட்ரக்சர் இருந்ததுனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளோட டேட்டாவை எதுவா மாத்திருக்கோம் அப்படின்னா PyMySQL இருந்து MySQL DBயா மாத்துறோம். ஓகேங்களா? அதாவது திருப்பி சொல்றேன், ஒருவேளை நீங்க MySQL DB கனெக்டர் யூஸ் பண்றதா இருந்தா இந்த ஒரு லைன் தேவையில்லை. PyMySQL யூஸ் பண்றதா மட்டும்தான் தேவை.
இம்போர்ட் பிஒய் MySQL இருந்தா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிஒய் MySQL டேட்டாவை MySQL DB மாற்றணும். ஏன்னா பிஒய் MySQL பைத்தன் ஆப்ஜெக்டா இருக்கும். MySQL DBல இருக்கிற சர்வீஸ் வந்து எழுதுறது வந்து சீல எழுதியிருக்காங்க. அதனால என்ன ஆகும்னா நீங்க இதை வந்து அதுதான் மாற்றணும். அதுதான் இங்க மாற்றிருக்கோம். சரிங்களா? ஓகே சரி, அதெல்லாம் நீங்க டீட்டெயிலா கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இதுக்கப்புறம் இங்க போயிட்டு என்ன பண்ண போனா இந்த ஒரு லைன்ல ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிட்டு சேவ் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல எந்த எரரும் வராது. எரர் வந்துச்சுன்னா செக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? எரர் வந்தா என்ன ஆகும் அப்படின்னா மேக்ஸிமம் நீங்க இதான் இம்போர்ட் பண்ணலைன்னா வரும். இந்த லைன் பாத்துங்க, பிஒய் MySQL ஆட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணேன்னா நான் இதை கன்வெர்ட் பண்றதுக்காக வச்சிருக்கேன். மற்றபடி இது ஃபைல் நேம் இதெல்லாம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இந்த ஒரு இடம் மட்டும் செட்டிங்ஸ்ல போய் மாற்றணும். ஓகேங்களா? செட்டிங்ஸ்ல போய் இது எல்லாத்தையுமே மாற்ற வேண்டியிருக்கு. இதெல்லாம் மாற்றியாச்சு. ஓகே, தட்ஸ் ஆல். இப்போ என்ன பண்ண போறோம் பாருங்க. டேட்டா பேஸ் மட்டும் தான் கிரியேட் பண்ணிருக்கேன், டேபிள்லாம் இன்னும் கிரியேட் பண்ணவே இல்லை. சரி, இங்க நம்ம ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் MVTனா என்னன்னா மாடல் வியூ கண்ட்ரோலர், மாடல் வியூ டெம்ப்ளேட். இப்போ நம்ம மாடல் தான் ஆக்சஸ் பண்ண போறோம். எப்படின்னா மாடல் ஃபைல்ஸ் ஆல்ரெடி இருக்கும். இங்கே எங்க இருக்கும்னா நம்மளோட ஆப் ஃபோல்டர்ல இருக்கும். நம்ம ஆப் ஃபோல்டர்ல போனீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க மாடல்ஸ்.py ஒன்று இருக்கும். இந்த மாடல்ஸ்.py தான் நம்ம இப்போ ஆக்சஸ் பண்ண போறோம். சரியா? சிம்பிளா ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணி எடுப்போம். ஆனா இப்போ சிம்பிள் பேசிக்கா போட போறேன். அதுக்கப்புறம் அதை வேற மாதிரி மாற்றுவோம். ஏன்னா ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி மாற்றுவோம். இப்படி ஃபார்ம்ஸ் ஜாங்கோ ஃபார்ம்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி காமிச்சோம். ஓகே, பேசிக்கா இதில் என்ன பண்ண போறோம்னா இந்த மாடல்ஸ்.py டேட்டா பேஸ் ஆக்சஸ் பண்ண போறோம். அதாவது இனிஷியலா என்ன பண்ணோம் அப்படின்னா செட்டிங்ஸ்.pyல போயிட்டு என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ப்ராஜெக்டோட செட்டிங்ஸ்.py போயிட்டு நம்ம என்ன பண்ணோம், MySQL கனெக்டர் MySQL செட்டிங்ஸ் அப்ளை பண்ணியிருந்தோம். எந்த யூசர் கனெக்ட் பண்ண போறோம், எந்த டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ண போறோம், என்ன தேவையானதெல்லாம் இம்போர்ட் பண்ணிக்கிட்டோம். தட்ஸ் ஆல். அந்த இடத்துல அதை முடிஞ்சு போச்சு. இப்போ மாடல்ஸ்.py வந்துருங்க. இங்க வந்து மாடல் கிரியேட் பண்ண போறோம். மாடல் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னா நீங்க ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுங்க. ஓகேங்களா? கிளாஸ் நேம் ஸ்டூடெண்ட் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. எதுல இருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும்னா மாடல்ஸ் ஒரு பேக்கேஜ் மாடியூல் இருக்கு. அந்த மாடல்ஸ் பேக்கேஜ்ல மாடல் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. ஸோ அதை எக்ஸ்டெண்ட் பண்ற கிளாஸஸ் மட்டும்தான் ORM புரிஞ்சுக்க முடியும். நீங்க தனியா எழுதுற கிளாஸ் ORM புரிஞ்சுக்காது. ஓகேங்களா? அதனால நீங்க எந்த கிளாஸ் என்டிட்டி எழுதினாலும் இது ஒரு என்டிட்டி, எந்த டேட்டாபேஸ் டேபிள், இது வந்து ஒரு டேபிளா நினைச்சீங்க. அதாவது இங்க ஒரு ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் ORMல என்ன பண்ணணும்னு சொல்லிட்டா நீங்க என்னன்னா ஒரு பைத்தன் ஆப்ஜெக்டை டேட்டாபேஸ் ஆப்ஜெக்டா ரிலேட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? ஒரு பைத்தன் ஆப்ஜெக்டை ORMனா ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங். ஆப்ஜெக்ட்ன்றது பைத்தன் ஆப்ஜெக்ட், ரிலேஷனல்ன்றது டேட்டாபேஸ் மேப் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ நம்ம பைத்தன் ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் பண்றோம். இதுவே என்ன பண்ணிக்கும் அப்படின்னா தேவையான டேபிள்ஸ் தேவையான கோடெல்லாம் அதுவே எழுதி பார்ப்போம். அது எப்படி எழுதுது, அது எப்படி ஜென்ரேட் பண்றதுன்னு இப்போ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட் டேபிள் என்னென்ன வேணும் ஒரு 3 காலம் மட்டும் வச்சு சேவ் பண்ணி காமிச்சிட்டேன். டீட்டெயிலாக அடுத்த கிளாஸோட பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ என்னென்ன காலம் வேணும் அப்படின்னா எனக்கு ரோல் நம்பர் வேணும். ரோல் நம்பர் வந்து என்ன மாதிரி ஃபீல்டா வேணும் அப்படின்னா மாடல்ஸ்.இன்டிகர் ஃபீல்டுன்னு போடுங்க. மாடல்ஸ்.இன்டிகர் ஃபீல்டு. அடுத்தது நேம் வேணும், ஸ்டூடெண்ட் நேம் வேணும். ஸ்டூடெண்ட் நேம் ஈக்குவல் டு அகைன் மாடல்ஸ்.கேர் ஃபீல்டா வச்சுக்கோங்க. கேர் ஃபீல்டா போடும்போது மட்டும் என்ன பண்ணுங்கன்னா மேக்ஸிமம் லென்த் செட் பண்ணிடுங்க. இல்லைன்னா அது பாட்டு 65,000 கேரக்டர்ஸ் எடுத்துக்கலாம் டேபிள்ல. அதனால நான் ஒரு 20 கேரக்டர்னு கொடுக்குறேன். அடுத்தது வேற என்ன டிபார்ட்மெண்ட்னு ஒன்று போடுறேன். அது என்ன பண்றேன்னா மாடல்ஸ்.கேர் ஃபீல்டே போடுறேன். கேர் ஃபீல்ட்ல போயிட்டு மேக்ஸ் லென்த்ல போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு 10-15 கேரக்டர் கொடுத்துறேன். ஓகேங்களா? 10-15 கேரக்டர் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஓகே சரியா? ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ இந்த 3 ஃபீல்டு நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். என்னென்ன ஃபீல்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஓகேங்களா, கிளாஸ் ஸ்டூடெண்ட் ஒன்று கிரியேட் பண்றோம். இதுதான் ஒரு மாடல். ஓகேவா? இது பைத்தன் ஆப்ஜெக்டா இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம்னா நம்ம ஆப்ஜெக்டை தான் டேபிள்ல போய் ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ என்ன பண்றோம் அப்படின்னா இந்த டேபிள்ல என்னெல்லாம் வரும்னா இப்போ ஆட்டோமேட்டிக்கா அதுவே இந்த 3 காலம் கிரியேட் பண்ணி இந்த 3 காலமும் அதுவே தானா கிரியேட் பண்ணிக்கும். அது நம்ம பண்ண போறோம். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாதான் அது கிரியேட் பண்ணும். அதுக்கு வந்து செட்டிங்ஸ் பண்ணி இங்க கொடுத்துருக்கோம். என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ரோல் நம்பர் வந்து ஒரு இன்டிகர் ஃபீல்டு, ஸ்டூடெண்ட் நேம் வந்து ஒரு கேரக்டர் ஃபீல்டு 20 கேரக்டர், டிபார்ட்மெண்ட் ஒரு கேரக்டர் ஃபீல்டு ஒரு 15 கேரக்டர். இது கொடுத்தாச்சு. அவ்வளவுதான் இந்த வேலை. இது முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல மாடலே முடிஞ்சு. இப்போதைக்கு இந்த இடத்துல வேலை முடிஞ்சிச்சு. இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த மாடல் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ மாடல் கிரியேட் பண்ண பிறகு இப்போ என்ன பண்ண போறோம் அடுத்த லைன்ல அப்படின்னா
இப்போ இந்த மாடலை வந்து எங்க ஆக்சஸ் பண்ண போறோம்? நம்ம ஒரு ஸ்க்ரீன் போட்டு ஆக்சஸ் பண்ண போறோம். முதல்ல அதே தான் சேம் திங். HTML போயிட்டு இங்க போயிட்டு என்ன பண்றேன்னா யூசர் நேம் போட்டதுக்கு பதிலாக இங்க ரோல் நம்பர்னு போட்டு அதே மாதிரி ஒரு 3 டிவ் கிரியேட் பண்ணிக்கலாம். ரோல் நம்பருக்கு ஒரு டிவ், நேமுக்கு ஒரு டிவ், எல்லாத்துக்கும் தனித்தனி டிவ் கிரியேட் பண்ணிக்கலாம். இங்க போய் ரோல் நம்பர்னு போட்டுக்கிறேன். இந்த இடத்துல வந்து நேம் வச்சுக்கலாம். யூசர் நேம்னே கூட வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா யூசர் நேம் கூட இருந்துட்டு போட்டோம். இங்கே மட்டும் மாற்றிக்கலாம் ஸ்டூடெண்ட் நேம்ன்ட்டு. இப்போ இன்னொரு டிவ் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த டிவ்ல என்ன பண்ண போறோம்னா அதில் வந்து டிபார்ட்மெண்ட் இதில் போயிட்டு செலக்ட் ஆகி யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ள ஆப்ஷன் போட்டு இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ வந்து ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஸ்க்ரீனுக்கும் இப்போ வர ஸ்க்ரீனுக்கும் பாருங்க. இப்போ முன்னாடி இருந்த ஸ்க்ரீனில் இதுதான் இருந்துச்சு, இப்போ இப்படி வருது. CSSல கொஞ்சம் ஸ்டைல் கொஞ்சம் மாற்றிடுறேன். ரொம்ப அதிகமாக இருக்கு பேசிங்க. பேடிங் வந்து 0.2 வச்சு இப்போ போனீங்கன்னா என்ன ஆகும்னா ரெஃப்ரெஷ் பண்ணால் குறையும். பார்க்கலாம். வேற என்ன மாற்றணும்னா ஃபாண்ட் சைஸ் கம்மியாக தான் வச்சுருக்கேன். பேடிங் தானே வச்சுருக்கேன். ஓகே, பார்த்துக்கலாம், அது வரும். சரி, இப்போ எங்கே மாற்றணும் அப்படின்னு சொல்லிடுறேன். இங்கே தான் நம்ம எழுதியிருக்கோம். இங்கே என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரோல் நம்பர், ரெண்டாவது வந்து நேம் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்டு, இது தேவையில்லை. அடுத்தது ஸ்டூடெண்ட் நேமு, டிபார்ட்மெண்ட், 3 டேட்டா தான். சப்மிட் பண்ணால் திருப்பி எங்கே போகிறேன்? ரிஜிஸ்டருக்கு தான் போகிறேன். பார்த்துக்கிடுங்க. இது மட்டும் நம்ம நார்மலாக ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும் பார்த்துங்க. ஸ்க்ரீன்ஷாட் வேணால் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ இதில் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ரோல் நம்பர் நேமு இங்கே பாருங்கள், இதை மாற்றிடலாம். இதில் போய் ரோல் நம்பர்னு மாற்றிடுங்க. கீழே உள்ள யூசர் நேம் இருக்கு. மூணாவதுல வந்து நேமே கொடுக்கல, அதுக்கு நேம் வந்து டிபார்ட்மெண்ட்னு வச்சிடுறேன். சரியா? 3 வேரியபிள் கிரியேட் பண்ணியாச்சு. அதாவது 3 டேட்டா கிரியேட் பண்ணியாச்சு. இந்த 3 டேட்டா சப்மிட் பண்ணும்போது ஓகே, சப்மிட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நேராக எங்கே வரும் அப்படின்னா இதில் இருந்துட்டு ரிஜிஸ்டருக்கு போகும். ஓகே, பார்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் பாருங்க. ரிஜிஸ்டருக்கு போயிடுங்க, views.py போயிடுங்க. ஏன்னா அதில் தானே கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக ரிஜிஸ்டர்ன்ற யூஆர்எலுக்கு இந்த சப்மிட் பண்ணால் ரெஜிஸ்டர் யூஆர்எலுக்கு போகும். ரிஜிஸ்டர்னா யாருக்கு போகும்? ப்ராசஸ் டேட்டான்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணும். ப்ராசஸ் டேட்டா ஃபங்க்ஷன் எங்கே இருக்கும்? views.py இருக்கும். ஸோ views.py போயிட்டு இந்த டேட்டாலாம் ரிசீவ் பண்ண போகிறோம். அது போஸ்ட் மெத்தடில் இல்லை, கெட் மெத்தடில் தான் இருக்குது. டேரெக்டாக என்ன பண்ணலாம், இங்கே என்னெல்லாம் வாங்க போகிறோம்? யூசர் நேம் வாங்க போகிறோம். இப்போ இதில் போயிட்டு என்ன பண்ணலாம்னா ரோல் நம்பர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வந்து யூசர் நேம், பாஸ்வேர்ட், டிபார்ட்மெண்ட் போட்டுருங்க. ஸோ இது எல்லாத்தையும் வேரியபிள் நேம் மாற்றிடுறேங்க. RN1 போட்டுக்கிறேன். இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா டிபார்ட்மெண்ட் DPTன்னு போட்டுக்கிறேன். ஸோ மொத்தமாக 3 வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். 3 வேரியபிள் ரிசீவ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஸ்டூடெண்ட்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண பார்த்தீங்களா, அந்த ஸ்டூடெண்ட்ன்ற கிளாஸ்க்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸ்டூடெண்ட்ன்ற கிளாஸ்க்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நம்ம வெறுமனே பண்ண போகிறோம். சரி, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 விஷயம் இருக்குது, அதை மட்டும் பண்ணிட்டு வந்துப்போம். என்ன பண்ணணும் அப்படின்னா மாடல்ஸ் கிரியேட் பண்ணி முடிச்ச உடனே நல்லா கவனிச்சிங்க, மாடல்ஸை கிரியேட் பண்ணுறீங்க. இந்த மாடல் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மாடல் வந்து ஓகேங்களா, இந்த மாடல் வந்து என்ன பண்ணுதுன்னா ரோல் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி போட்டிருக்கோம். இப்போ இந்த மாடலை கிரியேட் பண்ணிட்டோம். இந்த மாடல் கிரியேட் பண்ண உடனே ORMக்கு சொல்லணும், இதெல்லாம் நீங்க ஜென்ரேட் பண்ண சொல்லணும். அதுக்கு தேவையான கோடை ஜென்ரேட் பண்ண சொல்லணும். இதுக்கு தேவையான டேபிள்ஸ் கிரியேட் பண்ண சொல்லணும். அதுக்கு என்ன கமாண்ட் அப்படின்னா கீழே வந்துருங்க. இந்த இடத்துல Ctrl+C போட்டு வெளியே வந்துருங்க. அது சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கு. அங்கே Ctrl+C போட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்துட்டு என்ன கமாண்ட் கொடுக்கணுன்றது பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கமாண்ட் கொடுக்குறோம். Python manage.py கொடுத்து அதில் போயிட்டு என்ன பண்ணோம்னா மேக் மைக்ரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து
இதுக்கு தேவையான கோடெல்லாம் ஜெனரேட் பண்ண சொல்றீங்க. எதுக்கு தேவையான கோடெல்லாம் ஜெனரேட் பண்ண சொல்றீங்க? அந்த ஓஆர்எம் என்ன பண்ண போகுது, இந்த பைத்தன் ஆப்ஜெக்ட் போய் டேட்டாபேஸ் சேர்க்க போகுது. அப்படி சேர்க்க போறதுக்கு தேவையான கமாண்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி, ஓகேங்களா? இதை கொடுத்த உடனே என்ன ஆகும்னா, நம்ம போடுறதே ஒரு இந்த ஸ்ட்ரக்சர்ல ஒரு ஃபைல் இருக்கும். அதுல போனா அதுக்கு தேவையான கோடெல்லாம் எல்லாம் அது எழுதிக்கும். ஃபர்ஸ்ட் வந்து மேக் மைக்ரேஷன்ஸ் என்ன பண்ணோம்னா, நம்ம ஓஆர்எம்க்கு தேவையான கோடெல்லாம் ஜென்ரேட் பண்றோம். இதை கொடுத்தோடனே ஜென்ரேட் ஆயிடும். மாடல் கிரியேட் ஆயிடுச்சா? அதாவது இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு, இந்த மாடலுக்கு சம்பந்தப்பட்ட ஓஆர்எம் லிங்க் பண்றது எல்லாத்தையும் போட்டுரும். இதை முடிச்சிடும். இதை முடிச்ச உடனே அடுத்த கமெண்ட் ஒன்று கொடுக்கணும். அந்த கமெண்ட் பேர் என்னன்னா மைக்ரேட். இந்த மைக்ரேட் தான் என்ன பண்ணும் அப்படின்னா, கோடை கிரியேட் பண்ணிடுச்சு. இந்த கோடு என்ன பண்ண போகுது, எல்லா வேலையும் செய்ய போகுது. சேவ் பண்ண போகுது, ஃபெச் பண்ண போகுது, அப்டேட் பண்ண போகுது, டெலீட் பண்ண போகுது, எல்லாமே பண்ண போகுது. டேபிளையும் அதான் கிரியேட் பண்ண போகுது. ஸோ அதுல மைக்ரேட் கொடுத்தோன்னே என்ன ஆகும்னா, இப்பதான் மைக்ரேஷன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப பாருங்க, அங்க போய் காமிச்சிருக்கேன். இப்போதைக்கு ஷோ டேபிள்ஸ் கொடுக்குறேன். இதுல போனீங்கன்னா ஒரு டேபிளும் இல்லை. யூஸ் கொடுத்துருங்க. யூஸ் கொடுத்து டிஜாங்கோ ப்ரோ கொடுத்துருங்க. அதுல போனா ஷோ டேபிள்ஸ் கொடுத்தா ஒண்ணுமே இல்லை. இப்ப பாருங்க, மைக்ரேட் பண்ண பிறகு என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கு தேவையான எல்லா ஃபைல்ஸும் கிரியேட் பண்ணிட்டோம். இப்ப கிரியேட் பண்ண பிறகு இப்போ ஷோ டேபிள்ஸ் கொடுத்தீங்கன்னா நிறைய டேபிள் கிரியேட் ஆயிருக்கா. அதுல நம்ம ஆப்போட ஸ்டூடெண்ட் டேபிள் வந்திருக்கா. இதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இது மட்டும் நமக்கு முக்கியம். இப்போதைக்கு ஸ்டூடெண்ட் டேபிள் கிரியேட் ஆயிருக்கு. வேணா ஸ்ட்ரக்சர் வேணா காமிக்கிறேன் பாருங்க. மைஆப் அண்டர்ஸ்கோர் ஸ்டூடெண்ட் கொடுக்குறேன். கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம கிரியேட் பண்ண எல்லா வேலையும் வந்துருச்சு. என்ன வந்திருக்கு, ஐடி அதுவே கிரியேட் ஆயிடும். ஐடி கொடுக்கலனாலும் அது பிரைமரி கீ கிரியேட் பண்ணி, அப்புறம் ரோல் நம்பர், அப்புறம் நேம், அப்புறம் டிபார்ட்மெண்ட் 4 இதெல்லாம் மாற்ற முடியும். இந்த ஐடியா வந்து நம்ம ரோல் நம்பர் மட்டுமே ஐடியா யூஸ் பண்ணோம்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் லைன் ஆஃப் கொடுத்தோம்னா அப்படியே அது அப்புறம் மாற்றலாம். இப்போதைக்கு இது என்ன பண்ணியாச்சுன்னா, நம்ம இந்த டேட்டாவை டேபிள்லாம் கிரியேட் பண்ணி, ஓகே. இப்போதைக்கு இதில் டேட்டாவே இருக்காது. நம்ம அதெல்லாம் வேலை செய்ய போகிறோம். அதுக்கு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அது எல்லாமே அதுவே பார்த்துக்கோ. நம்ம எதுவுமே பண்ண வேண்டியிருக்காது. எப்படி பண்ணுறது பார்ப்போம். இப்போதைக்கு அதில் டேட்டாவே இல்லை. ஓகே. இப்போ பாருங்க, இந்த ஸ்க்ரீனில் போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்புட் கொடுக்குறோம். டிபார்ட்மெண்ட்லாம் செலக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் கொடுத்தா டேட்டா போய் ஆட் ஆகணும். அதான் லாஜிக். ஓகே, சரி. அது வந்து எங்கே வரும், ப்ராசஸ். அதாவது நல்லா திருப்பி சொல்கிறேன், ஒரு ஸ்டெப்பாக நான் போகிறேன். இது உங்களோட இண்டெக்ஸ் டாட் HTML. இந்த இண்டெக்ஸ் டாட் HTML என்ன பண்ணியிருக்கோம் ஒரு வாட்டி காமிச்சிட்டேன். அதில் வெறும் பேசிக்காக என்ன பண்ணியிருக்கோம், இன்புட் வாங்குறோம். அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணுறோம். சப்மிட் பண்ணால் எங்கே போகும், இது ரிஜிஸ்டருக்கு போகும். புரிஞ்சுக்கிறீங்க, ரிஜிஸ்டருக்கு தான் போகும். ரிஜிஸ்டர்ன்றது என்னது, ஃபங்க்ஷன் கிடையாது, அது ஒரு URL. அப்போ என்ன பண்ணுங்க, URL போங்க. ரிஜிஸ்டர் தான் யாரை கால் பண்ணோம், ப்ராசஸ் டேட்டாவை கால் பண்ணும். ப்ராசஸ் டேட்டான்ற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எழுதிருக்கோம், அதுதான் கால் பண்ணும். அப்போ எங்கே போகணும், வியூஸ்க்கு போகணும். வியூஸ்க்கு போய் ப்ராசஸ் டேட்டா இருக்கும். அந்த ப்ராசஸ் டேட்டா என்ன பண்ணீங்க, யூசர் நேம் ரிசீவ் பண்ணீங்க, ரோல் நம்பர் ரிசீவ் பண்ணீங்க, டிபார்ட்மெண்ட் ரிசீவ் பண்ணீங்க. இதெல்லாம் வந்து நம்ம HTML கொடுத்த நேம்ஸ். அது எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணி வச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம், ஒரு ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஆனால் ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் எதுல இருக்கு, நல்லா கவனிங்க, வியூஸ் டாட் PY இந்த ஃபோல்டர்ல இருக்கு. மாடல்ஸும் அதே ஃபோல்டருக்குள்ள தான் இருக்கு. பட் மாடலுக்குள்ள இருக்கிற ஸ்டூடெண்ட் கிளாஸை இம்போர்ட் பண்ணணும். நார்மலாக ஒரு மாடலுக்குள்ள இருக்க ஒரு மாடல் எப்படி இம்போர்ட் பண்ணுமோ அதே தான் லாஜிக் இல்லை. ஓகேங்களா? என்ன பண்ண போறோம்னா, ஃப்ரம் டாட் மாடல்ஸ் இம்போர்ட் வியூஸ், இம்போர்ட் மாடல்ல ஸ்டூடெண்ட். ஃப்ரம் டாட் மாடல் இம்போர்ட் ஸ்டூடெண்ட் கொடுத்தானா அந்த மாடல்ன்ற பேக்கேஜ்ல மாடியூல்ல இருந்து ஸ்டூடெண்ட் கிளாஸ் இம்போர்ட் பண்ணி, இப்போ நான் என்ன பண்ணேன், ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். நார்மலாக ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம், பைத்தன்ல ஒரு கிளாஸ் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி எப்படி கொடுப்போம், S1 = ஸ்டூடெண்ட் கொடுத்தா போதும். இப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிடும். இதுக்கப்புறம் S1 டாட் கொடுத்துங்க. S1 டாட் அந்த வேரியபிள்ஸ் என்னென்ன வேரியபிள், ரோல் நம்பருக்கு யாரு, RM. அதுக்கப்புறம் S1 டாட் ஸ்டூடெண்ட் நேமுக்கு என்ன போட்டிருக்கோம், யூசர்னு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் S1 டாட் டிபார்ட்மெண்ட்ல DEPT. S1 டாட் இங்கே டிபார்ட்மெண்ட், ஓகே, = DEPT. ஸோ எல்லா வேரியபிள்ஸும் அசைன் பண்ணியாச்சு. அதாவது ஆப்ஜெக்ட் இந்த லைனை வந்து 3 லைன் எழுதுறதுக்குள்ள ஒரே லைன்ல எழுதிருக்கலாம். இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல நீங்க பாஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது எல்லாத்தையும் கன்ஸ்ட்ரக்டர்ல கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இப்படியே கொடுத்துட்றேன். ஓகேவா? இது இப்படியே கொடுக்கட்டும். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண உடனே நல்லா கவனிச்சிங்க, இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸ் நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணா S1 டாட் சேவ்னு கொடுத்தா போதும். சேவ்னு கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும் அப்படின்னா, நீங்க கொடுத்த டேட்டாலாம் டேட்டாபேஸ்ல சேவ் பண்ணிடும். அவ்வளோதான் வேலையே. நீங்க இன்சர்ட் கொரி, அப்டேட் கொரி இதெல்லாம் எழுத மாட்டீங்க. சேவ்னு கொடுத்தா அது பிகினில் அதுக்கு தேவையான எல்லா கொரி எழுதி வச்சிருக்கோம். இந்த மைக்ரேஷன் எல்லாம் எழுதி வச்சிருக்கோம். அந்த கொரியெல்லாம் அதுவே ரன் பண்ணிக்கிறது. சேவ்ன்ற கமாண்டும் எதுக்குள்ள இருக்கும் அப்படின்னா அது கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம அதை ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ஆஃப்டர் நம்ம இண்டெக்ஸ் டாட் HTML போயிட்டு யூசர் வந்து இந்த 3 டேட்டாவை இன்புட் கொடுத்து சப்மிட் பண்றாரு. சப்மிட் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா, நேராக ரிஜிஸ்டருக்கு போகும். ரிஜிஸ்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா, ரிஜிஸ்டர் வந்து எங்கே வரும், ரிஜிஸ்டர் வந்து நம்ம எங்கே வரும், ப்ராசஸ் டேட்டா கால் பண்ணுவோம். ஏன்னா அப்படிதான் எழுதியிருக்கோம். நம்ம ரிஜிஸ்டர்ல வந்து
என்ன கால் வருது? ப்ராசஸ் டேட்டா கால் வருது. ப்ராசஸ் டேட்டா எதுல இருக்கு? வியூஸ்ல இருக்கு. நேரா வருது, 3 டேட்டா ரிசீவ் பண்ணுது, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுது, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் வேல்யூ அசைன் பண்ணுது, டாட் சேவ் கொடுக்குது, முடிச்சுட்டு திருப்பி என்ன பண்றேன்? இப்ப இந்த இடத்துல வேணா ஒரு மெசேஜ் கொடுத்துக்கலாம். யூசர்னு கொடுத்துருக்கேன், இது வெல்கம் டாட் HTML போகுது. என்ன கொடுக்க போறேன்னா, இந்த ரெக்கார்ட் சேவ் ஆயிடுச்சுன்னு சொல்ற மாதிரி அவர் பேரை போட்டு அனுப்புறேன். யூசர் பேரை மட்டும் அனுப்புறேன் வெல்கம்க்கு. வெல்கம்ல நான் என்ன பண்ணலாம் அப்படின்றது பார்ப்பேன். வெல்கம் டாட் HTML போயிடுங்க. வெல்கம்ல போய் என்ன பண்ணலாம்னா, வெல்கம் போட்டு அவர் கொடுத்துட்டு அவருக்கு வேணா கீழே ஒரு மெசேஜ் கொடுத்துடலாம். என்ன கொடுத்துடலாம்? யூ ஆர் ரிஜிஸ்டர்ட் அப்படின்னு கொடுத்துறேன். அவ்வளவுதான். இப்ப பார்க்கலாமா? இப்ப திருப்பி ரன் சர்வர் கொடுங்க. ஏன்னா சர்வர் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்ப ரன் சர்வர் கொடுத்துருங்க. இப்ப போயிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன்ல இங்க ரன் பண்றோம். ரோல் நம்பர் டைப் பண்றேன். ஏதோ ஒரு ரோல் நம்பர் கொடுக்குறேன். பேரை அடிச்சிடுறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் கொடுக்குறேன். ரெஜிஸ்டர் கிளிக் பண்ண என்ன ஆகணும்? இந்த 3 டேட்டாவும் பப்ளிஷ் ஆகும், போகும், சர்வருக்கு புஷ் ஆகும். புஷ் ஆகிட்டு ப்ராசஸ் டேட்டா வாங்கி ப்ராசஸ் பண்ணி வெல்கம் டாட் HTML அனுப்பிச்சு விட்டோம். வெல்கம் டாட் HTML என்ன பண்ணும்? அந்த பேரை வாங்கி வெல்கம் கிரண் போட்டு யூஆர் ரெஜிஸ்டர் வந்து தட்ஸ் ஆல். மேலே யூஆர்எல் தெரியும் டேட்டாலாம். வேணா இப்போ டேட்டா ஆட் ஆயிருக்கான்னு பார்க்கணும். எஸ்எல்ல போய் ஆட் பண்ணி செக் பண்ணி பார்த்துங்க. போய் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டேட்டா வந்தீங்க வந்து ஆட் ஆயிடுச்சு. சிம்பிள் லாஜிக். ஓகேங்களா? என்ன பண்ணணும்? ஒரு வாட்டி திருப்பி சொல்லணும்னா சொல்லுங்க, திருப்பி சொல்லிடுறேன். இல்லை அடுத்து பார்க்கணும், அடுத்து போகலாம். திருப்பி இதெல்லாம் சொல்லணுமா, ரிப்பீட் பண்ணணுமா? யாருக்காச்சும் இப்போ பார்த்தது ரிப்பீட் பண்ணணும்னா சொல்லுங்க, ரிப்பீட் பண்றேன். இல்லைன்னா அடுத்த டாபிக் போயிடுவேன். ஹேண்ட் ரைஸ் பண்ணாலும் பரவாயில்ல, சாட்ல போட்டு ரிப்பீட் பண்ணணுமா? ஓகே, சரி. இப்போ எங்கெல்லாம் மாத்தினேன் அப்படின்றது மட்டும் சொல்லிடுறேன். ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன் அப்படின்றா, மாடல்ஸ் டாட் டிவி போனேன். மாடல்ஸ் டாட் டிவியில போயிட்டு என்ன பண்ணோன்றதை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்துங்க, மேலே போங்க. மாடல்ஸ் டாட் டிவி எதுக்குள்ள இருக்குன்னா ஆப்குள்ள தான் இருக்கும். அந்த மாடல்ஸ் டாட் டிவியில என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து மாடல் கிரியேட் பண்றோம். மாடல்லாம் என்ன அப்படின்னா டேட்டா. இப்போ ஒரு டேட்டா இருக்குன்னு வச்சுக்கலாம். இங்க ஒரு காலேஜ் அப்ளிகேஷன், அதாவது அதுல ஸ்டூடெண்ட் ரோல் டேட்டா. அந்த ஸ்டூடெண்ட் இந்த என்டிடிக்கு தேவையான எல்லா காலம்ஸும் நம்ம கிரியேட் பண்ணோம். அதெல்லாம் இங்க ஸ்பெசிஃபை. இங்க நான் கண்டிஷன்ஸ்லாம் கூட கொடுக்கல, கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் கூட செட் பண்ணிக்கலாம். இங்கே பிரைமரி கீ செட் பண்ணிக்கலாம், ஆட்டோ இன்க்ரிமெண்ட் செட் பண்ணிக்கலாம். இது மாதிரிலாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் ஃபாரின் கீ செட் பண்ணிக்கலாம், யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் செட் பண்ணிக்கலாம். பட் பேசிக்கா இங்க கொடுத்துருக்கேன். என்னன்னா, ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றோம். அந்த கிளாஸ்க்குள்ளார என்ன பண்றோம் அப்படின்னா 3 காலம் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? என்னென்ன காலம்னா ரோல் நம்பர், நேம், டிபார்ட்மெண்ட். இதெல்லாம் வந்து என்னென்ன டைப் ஆஃப் டேட்டான்றதே அங்க பக்கத்துல சொல்லியிருக்கோம். மாடல்ஸ் டாட் இன்டிகர் ஃபீல்ட், மாடல்ஸ் டாட் கேர் ஃபீல்ட், மாடல்ஸ் டாட் கேர் ஃபீல்ட். இது கிரியேட் பண்ணி முடிச்ச பிறகு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கமாண்ட் டெர்மினல் வந்துடணும். டெர்மினல் வந்துட்டு என்ன பண்ணணும்னா, ஓஆர்எம்க்கு தேவையான எல்லா வேலையும் செய்யணும். ஓஆர்எம்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பைத்தன் ஆப்ஜெக்டை டேட்டாபேஸ் ஆப்ஜெக்டா மாற்றி அது போய் அது எல்லா வேலையும் சேவ் பண்றது, ஆட் பண்றது, அப்டேட் பண்றது, டெலிட் பண்றது, ஃபெச் பண்றது எல்லாம் பார்த்துட்டு போகுது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு தேவையான கோடெல்லாம் அது ஜென்ரேட் பண்ண சொல்லணும். இந்த மாடலுக்கு தேவையான கோடெல்லாம் ஜென்ரேட் பண்ணணும். நம்ம அந்த ஜென்ரேட் பண்றதுக்கான கமாண்ட் தான் வந்து என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நான் கொடுத்தேன். என்ன கமாண்ட் கொடுத்தேன் அப்படின்னா, மேக் மைக்ரேஷன்ஸ். இந்த மேக் மைக்ரேஷன்ஸ் என்ன பண்ணணும்னா, டேட்டாபேஸ் அந்த ஓஆர்எம்க்கு தேவையான எல்லா கமெண்ட்ஸும், எல்லா பைத்தன் கமெண்ட்ஸ் தான் எல்லாமே, அது எல்லாமே ஜென்ரேட் பண்ணிடும். ஜென்ரேட் பண்ணி முடிச்ச பிறகு அடுத்த லைன்ல என்ன பண்றோம்? மைக்ரேட் கொடுக்குறோம். மைக்ரேட் கொடுத்தா என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்பதான் டேட்டாபேஸ்ல டேபிள் கிரியேட் பண்ணிக்கும். டேபிள் அதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அப்டேட் பண்ணிக்கும். சப்போஸ் இங்க ஏதாவது மாத்தினீங்கன்னா, இப்ப திருப்பி இந்த மைக்ரேட் கொடுத்தா தான் என்ன ஆகும்? அந்த அப்டேஷன் அங்க போய் தெரியும், இல்லைன்னா தெரியாது. இந்த 2 கமாண்ட் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து மேக் மைக்ரேஷன்ஸ், அடுத்தது மைக்ரேட். எப்ப? ஆஃப்டர் கிரியேட்டிங் மாடல். இந்த 2 இதுவும் கொடுக்கணும். ஓகேவா? முதல்ல மாடல் கிரியேட் பண்றீங்க, அதுக்கப்புறம் மாடல் கிரியேட் பண்ணி முடிச்ச பிறகு மேக் மைக்ரேஷன்ஸ் கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் மைக்ரேட் கொடுக்குறீங்க. இப்ப டேபிள்ல எல்லா டேட்டாவும் வந்தாச்சு. ஓகே, இப்ப அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா, ப்ராசஸ் வியூல போயிட்டு என்ன பண்ணிருக்கேன்னு பாருங்க. டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? என்ன பண்ணிருக்கோம்? நீங்க புஷ் பண்ண டேட்டாவை இங்க ரிசீவ் பண்றோம். எங்க புஷ் பண்ணுவோம்? இண்டெக்ஸ் டாட் HTML வந்து புஷ் பண்ணேன். இண்டெக்ஸ் டாட் HTML 3 டேட்டா இன்புட் வாங்கி சப்மிட் கொடுத்தனா எங்க போகுதுன்னா ரிஜிஸ்டர் கால் ஆகுது. ரிஜிஸ்டர்ன்ற யூஆர்எல் கால் ஆகுது. அந்த ரிஜிஸ்டர் யூஆர்எல் யாரை மேப் பண்ணிருக்கேன் அப்படின்னா, ப்ராசஸ் டேட்டான்ற ஒரு ஃபங்க்ஷனை மேப் பண்ணிருக்கேன். அப்ப அந்த ப்ராசஸ் டேட்டான்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா, நேரா இங்கதான் அந்த ப்ராசஸ் டேட்டா ஃபங்க்ஷன்ல என்ன எழுதிருக்கோம்? ஃபர்ஸ்ட் லைன்ல அந்த 3 டேட்டாவை ரிசீவ் பண்றோம். நம்ம எதெல்லாம் சர்வருக்கு சப்மிட் பண்றோமோ அந்த சர்வருக்கு சப்மிட் பண்ண டேட்டாவை வந்து ரீட் பண்ணணும், ரிசீவ் பண்றதுக்கு என்ன பண்றோம்னா, ரெக்வஸ்ட் டாட் கெட். ஓகேவா? ரெக்வஸ்ட் டாட் கெட் வழியா என்ன பண்றோம்? அந்த 3 டேட்டாவை ரிசீவ் பண்ணிக்கிறோம். அந்த 3 டேட்டாவை ரிசீவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா, கீழே போயிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னா, நார்மலா ஒரு கிளாஸ் தானது, அந்த கிளாஸ்க்கு எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம், அதே மாதிரி தான் கிரியேட் பண்றோம். இதை நான் 3 லைனா கொடுத்துருக்கேன். கீழே
அதை ஒரே லைன்ல கொடுக்கணும், கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் மேலே கொடுத்துருங்க. அப்போ S1 = ஸ்டூடெண்ட் ஆஃப்னு போட்டு அந்த கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துருங்க, அது வந்துடும். அதுக்கப்புறம் அந்த லைன் முடிச்ச உடனே கீழே ஒரு லைன் எழுதிருக்கேன். என்ன எழுதிருக்கேன்னா டாட் சேவ்னு எழுதிருக்கேன். டாட் சேவ்னு கொடுத்தா என்ன ஆகும்னா இந்த டேட்டாலாம் இந்த S1ன்ற ஆப்ஜெக்ட் போய் எங்க சேவ் ஆயிடும், டேபிள்ல சேவ் ஆயிடும். டேபிள்ல வந்து அதுதான் அந்த ஓரம் எழுதி வச்சுல அது பார்த்துப்போம். ஓகேங்களா? டாட் சேவ் கால் பண்ணா என்ன ஆகும்னா டேபிள்ல போய் ஸ்டோர் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்றோம், சேவ் பண்ணி முடிச்சுட்டு எந்த பேஜுக்கு போறோம், வெல்கம் டாட் HTML போறோம். அந்த வெல்கம் டாட் HTML யாரை பாஸ் பண்றேன், யூசர்ன்ற வேரியபிள் வந்து பாஸ் பண்றேன். யூசர்ன்ற வேரியபிள் என்ன இருக்கு, யூசர் நேம் இருக்கு, அது மட்டும் அங்க பாஸ் ஆகும். அப்ப வெல்கம் டாட் HTML என்ன பண்ணோம் அப்படின்னா அதை வாங்கி வெல்கம் போட்டு ஒரு பேரை போட்டு அவ்வளவுதான். இது ஜஸ்ட் சிம்பிளா ஒரு டேட்டா வச்சு அங்க சேவ் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்ப அங்க இருக்க டேட்டாவை எடுத்து பார்க்கணும்னாலும் பார்க்கலாம். இப்ப நம்ம டேபிள் மாதிரி போட்டு காமிக்கணும்னா காமிக்கலாம். ஓகேவா? அதையும் பார்த்துடலாம். ஒரு 10 நிமிஷம் டைம் இருக்கு, அதுக்குள்ள பார்த்துடலாம். எப்படி பாக்குறேன் அப்படின்னா index.html போயிட்டு இங்க என்ன பண்றேன்னா ரிஜிஸ்டர்னு ஒரு பட்டன் வச்சுருக்கேன். அதே மாதிரி இன்னொரு பட்டன் நாங்க ஆட் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸ்டூடெண்ட் இதெல்லாம் பாக்குற மாதிரி ஒரு பட்டன் ஆட் பண்றேன். அது தனியா இன்னொரு ஃபார்ம்ல போட்டுக்கிறேன். அது நான் வெளியே போட்டுக்கிறேன். ஃபார்மை விட்டு வெளியே வந்துட்டேன். அங்க போய் ஆங்கர் டேக் போட்டுக்கிறேன். ஆங்கர் டேக்ல போயிட்டு அதை ஹைப்பர் லிங்க் போட்டுக்கிறோம். ஹைப்பர் லிங்க் உள்ளார அப்ப என்ன பண்ணா வியூ ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் போடுறேன். இதுல யாரை கால் பண்ணானா வியூ ஆல்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். அப்ப வியூ ஆல்ன்றது URL, வியூ ஆல்ன்றது ஒரு URL. அப்ப என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் இந்த நேம்ல ஒரு URL கிரியேட் பண்ணோம். அது எங்க கிரியேட் பண்ணோம், URL.py போய் கிரியேட் பண்ணோம். கோ டு URL.py அங்க போயிடுங்க. அங்க போயிட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா பாத்துல போயிட்டு வியூ ஆல் கொடுங்க. இந்த வியூ ஆல் கொடுத்தா என்ன ஆகணும், அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். நம்ம என்ன பண்ணலாம், வியூஸ்ல ஒரு ஃபங்க்ஷன் எழுதிடுவோம். எழுதிட்டு வந்து இங்க மேப் பண்ணிடுவோம். அப்ப எங்க போனோம், views.py போயிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம். டெஃப் வியூ ஆல்னே வச்சு இல்ல வியூ ஆல் ஸ்டூடெண்ட் கூட வச்சுங்க. வியூ ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் போட்டு இங்க ரெக்வஸ்ட் வாங்கிக்கிங்க. டம்மியா பாஸ் கொடுத்துறேன். இப்ப போய் அங்க மாத்திட்டு இங்க வந்துடுறேன். எங்க போறோம், URL.py போயிட்டு யாரை கால் பண்ண போறோம், வியூஸ்ல இருக்கிற வியூ ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் கால் பண்ண போறோம். இது பாருங்க, ஃபர்ஸ்ட் எங்க போட்டேன், index.html போனேன். index.html என்ன பண்ணேன், ஒரு ஹைப்பர் லிங்க் கிரியேட் பண்ணேன். அந்த ஹைப்பர் லிங்கை கிளிக் பண்ண என்ன ஆகும், ஒரு URLக்கு போகும். அந்த URLக்கு என்னென்ன பண்றோம், அந்த URLக்கு யாரை மேப் பண்ணிருக்கோம், ஒரு ஃபங்க்ஷனை மேப் பண்ணிருக்கோம். அந்த ஃபங்க்ஷன் எங்க இருக்கும், views.py இருக்கும். அதுல போய் இப்ப எழுத போறோம். என்ன எழுத போறோம், அந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கான எல்லா டேட்டையும் எடுக்க போறோம். எப்படி எடுக்கிறது அப்படின்னா ஆல் ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் கிளாஸ்ல ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட்னு ஒரு அதுல ஒரு காம்பனன்ட் இருக்கும். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். அதுல ஒரு மெத்தட் இருக்கு, ஆல் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த ஆல் ஃபங்க்ஷனை கால் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் டேட்டா, அந்த ஸ்டூடெண்ட் மாடலுக்குள்ள எல்லா டேட்டாவும் ஃபிக்ஸ் பண்ணி எதுல கொடுத்துரும், ஆல் ஸ்டூடெண்ட்ஸ்ல கொடுத்துரும். ஆல் ஸ்டூடெண்ட்ல கொடுத்துரும். அதாவது இது வந்து செலக்ட் query, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் கொடுக்குறீங்களா, அதுக்கு அர்த்தம். ஓகேங்களா? கொடுத்து அது ஆல் ஸ்டூடெண்ட்ல ஒரு டப்பிளா வந்துருக்கு. ஓகே, லிஸ்ட் ஆஃப் டப்பிள் வந்திருக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்க யூஸ் பண்ண போறோம். அதை நம்ம யாருக்கு சென்ட் பண்ண போறோம், வேற ஒரு பேஜுக்கு சென்ட் பண்ணி அந்த பேஜ்ல என்ன பண்ணலாம்னா இதெல்லாம் ரிசீவ் பண்ணி போடணும்னா போட்டுக்கலாம். அப்ப என்ன பண்ணலாம், அகைன் ரிட்டர்ன் கமெண்ட் கொடுத்து ரெண்டர் போட்டு அதுல யாரை பாஸ் பண்ண போறோம், ரெக்வஸ்ட் பாஸ் பண்ண போறோம். கமா வேணா வியூ ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுக்கலாம், view.html வச்சுறேன். இனிமேல் தான் கிரியேட் பண்ண போறேன். அதுக்கு யாரை பாஸ் பண்ண போறேன்னா இந்த வேல்யூஸை பாஸ் பண்றேன். வேல்யூஸ் கொடுத்து இந்த என்டையர் இதை பாஸ் பண்ணிடலாம். சரியா? அதாவது ஸ்டூடெண்ட் டேபிள்ல இருக்க எல்லா டேட்டாவும் ஃபிக்ஸ் பண்ணி ஆல் ஸ்டூடெண்ட்ல போட்டு ஆல் ஸ்டூடெண்ட்டை வந்து வேல்யூஸ்க்கு புஷ் பண்ணி அனுப்புறீங்க. யாருக்கு அனுப்புறீங்க, view.html அனுப்புறீங்க. அப்ப view.html ஒன்று கிரியேட் பண்ண போறேன். இந்த வியூன்றது நம்ம கொடுத்த பேரு, ஸ்டாண்டர்ட் பேர்லாம் கிடையாது. ஓகேங்களா? இப்ப இங்க போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே லாஜிக் தான், அப்படியே சேவஸ் கொடுத்து view.html கொடுத்துடுறேன். இதுல யாரெல்லாம் மாத்த போறேன் அப்படின்னா இந்த டிவ்ல இருந்து எல்லாத்தையும் தூக்க போறோம், ஃபார்ம்ல இருந்து எல்லாருமே தூக்க போறோம். ஓகேங்களா? ஆனா இப்ப வரப்போறது மல்டிபிள் ரோஸும் வரும். ஏன்னா அப்படிதானே வச்சிருக்கோம், டேபிள்ல மல்டிபிள் ரோஸ் வரலாம் இல்லையா, ஆட் பண்ண வரும் இல்லையா. அதனால என்ன பண்ண போறேன்னா ஒரு ஃபார் லூப் போட்டு போட போறேன். ஒரு ஃபார் லூப் போட்டு தான் போட போறேன். கவனிங்க எப்படி போடுறேன்னு பாத்துங்க. இந்த இடத்துல சும்மா டம்மியா பேரை மட்டும் வைக்கிறேன். அதுக்கப்புறம் டேபிள் மாதிரி ஸ்ட்ரக்சரா போட்டுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா ஃபார் லூப் போறதுக்கு எப்பெல்லாம் நீங்க டிடிஎல்ல ஃபார்மட் டிடிஎல்ல வந்து ஜாங்கோ டெம்ப்ளேட் லாங்குவேஜ்ல ஸ்டேட்மெண்ட் போறதா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், பர்சன்டேஜ் கோட் போடணும்னு சொல்லியிருக்கேன். அதுக்குள்ளார ஃபார் லூப் போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸ் இன் வேல்யூஸ், வேல்யூஸ்ன்றது அங்க பாஸ் பண்றீங்க. அதுல எக்ஸ்ன்றது என்னன்னா நம்ம வேரியபிள், அதுல என்ன வரும், இல்லைன்னா இப்படி கூட வச்சுக்கலாம், ரோன்னு வச்சுக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் ரோ வந்து இதுல வந்துடும். வந்த பிறகு அதை வாங்கி இங்க வந்து ஒரு ஸ்கிரிப்ட்ல ஒரு H1 H2 H3 ஒன்று போட்டலாம். S3ல போட்டு அந்த ரோ டாட் என்ன நேம் வச்சுக்கோம், ஸ்டூடெண்ட் நேம் நினைக்கிறேன், ஸ்டூடெண்ட் நேம். ஓகேங்களா? ரோன்றது அந்த என்டையர் ரோ, அதுல ஸ்டூடெண்ட் நேம். அதுக்கப்புறம் இங்க வந்துட்டு ஃபார் லூப்பை க்ளோஸ் பண்றோம். அவ்வளவுதான், என் ஃபார் நினைக்கிறேன். ஓகேங்களா?
n ஃபார் தான். சரி பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் போட்டாச்சு. இந்த லைன் மட்டும் புரிஞ்சுங்க திருப்பியும். இது என்ன பண்ணுதுன்னா லூப் எழுதியிருக்கோம். அந்த லூப்ல இருக்க ஒவ்வொரு ரோவா எடுக்கிறோம். அந்த ரோல இருக்கிற ஸ்டூடெண்ட் நேம் மட்டும் HTTP போட்டுரும். அவ்வளோதான் போட்டுருக்கோம், வேற எதுவும் போடல. சரியா? ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் பேஜ் போயிடுவோம். இப்போ இங்கே வியூ ஆல்னு ஒன்று இருக்கும், ரிஜிஸ்டர் ஒன்று இருக்கும். வியூ ஆலை கிளிக் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா கிரண் மட்டும் தான் இருக்கு. ஏன்னா கிரண் மட்டும் தான் அங்கே ஆட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் இப்போ வேற ஒரு ரோல் நம்பர் ஆட் பண்ணி வரும்னு கொடுத்துட்டு அவரோட டிபார்ட்மெண்ட் வந்து ஐடி போட்டு லிஸ்ட் கொடுத்துட்டேன். இப்போ பேக்ல வரேன். இப்போ போயிட்டு வியூ ஆல்ஸ்டிங் கொடுத்தா யார் போடுவா? கிரண் வரும். 2 பேர் வராங்களா? ஆட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகிடும்? அடுத்ததால அதுவே பாப்புலேட் பண்ணிக்க. ஏன்னா லூப் பண்ணிட்டேன். லூப் பண்ணதால உங்களுக்கு என்ன ஆகிடும்? இப்போ வந்து ஏதோ ஒரு பேரை கொடுத்து இப்போ லிஸ்ட் கொடுத்துட்டேன். இப்போ அகைன் பேக் போயிட்டு இங்கே வியூ ஆல்ஸ்டிங் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? எல்லாத்துலேயும் வருவாங்க. இது நீங்கள் டேபிளராக கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா? டேபிளராக கூட போட்டுக்கலாம். என்னென்ன காலம் வரணும், என்னென்னன்றதை நீங்கள் முடிவு பண்ணி. நான் வெறும் ஜென்ரலாக கொடுத்துருக்கேன். சரியா? ஓகே. யாருக்கெல்லாம் டவுட் இருக்கு கேளுங்க, கேட்டு பார்த்து கிளியர் பண்ணிடுறேன். யாருக்கெல்லாம் டவுட் இருக்கு? டவுட் இருக்கவங்க கேட்கலாம். எல்லாரையும் அட்மிட் பண்ணிடுறேன். யாருக்குமே டவுட் இல்லையா? கிளியரா? இந்த ஃபோல்டர் மட்டும் இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். அப்படியே சிஎஸ்சி டீம் குரூப்பில் ஷேர் ஆகும். அதை மட்டும் எடுத்து ஒர்க் பண்ணி பார்க்கணுனாலும் பார்த்துக்கணும். நாளைக்கு வந்து வேறு கான்செப்டை பார்க்கலாம். சரிங்களா? ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு மாடல் கிரியேட் பண்ணோம். அந்த மாடலுக்கு வந்து மைக்ரேஷன்ஸ் பண்ணோம். மைக்ரேஷன்ஸ் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்? டேட்டாவை ஆக்சஸ் பண்ணி அந்த டேபிள் ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் பண்ணி என்ன பண்ண முடியுது? டேட்டாவை சேவ் பண்ணுறது. சேவ்ன்ற ஒரு மெத்தட் வச்சு என்ன பண்ணுறோம்? டேட்டாஸை புஷ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி டேபிள் இருக்க டேட்டாவை புல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸ் டாட் ஆல்னு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த ஆப்ஜெக்ட்ஸ் டாட் ஆல் வழியாக என்ன பண்ண முடியும்? நம்மளால டேட்டா எல்லாத்தையும் ஃபெச் பண்ணுவோம். ஃபெச் பண்ண டேட்டாவை எடுத்து ஒரு பேஜுக்கு பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணுற பேஜில் என்ன பண்ணுறோம்? டீட்டெயில் வழியாக அதை லூப் பண்ணி ஒரு ரோவாக பிரிண்ட் பண்ணணும். சரிங்களா? இதே நீங்கள் டேபிளராக பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு டேபிளராக பிரிண்ட் பண்ணிக்கலாம். யாருக்காச்சும் டவுட் இருக்கா? ஓகே, சரி. அப்போ நாளைக்கு பார்க்கலாம். இது வரைக்கும் போதும்.